அதாவது ஆவிக்குரிய தகப்பனுக்கு விரோதமாய் எழும்பும் ஆவிக்குரிய மகன் என்னும் தலைப்பிலே நாங்கள் தேவனுடைய வார்த்தையினுடைய நாளில் தியானிக்க போகிறோம். மார்க்கு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள், பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழுப்பி அவர்களை கொலை செய்வார்கள். ஆகவே நாங்க இதுல கவனிக்க போற பகுதி, பெற்றாருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்புவார்கள் என்கிற ஒரு பகுதியை நாங்க இதில் எடுத்துக்கொள்வோம். அதாவது ஆவிக்குரிய பெற்றார், ஆவிக்குரிய ஒரு தகப்பனா இருக்கிற ஒரு பாஸ்டர், அவருக்கு விரோதமாய் எழும்பும் அவருடைய ஆவிக்குரிய மகன்மார்கள். அதாவது இந்த கடைசி காலத்திலே சபைகளிலே உலகம் முழுவதும் சம்பவித்துக் கொண்டிருக்கிற மிக பெரிய அளவில் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ஆவி அப்சலோமின் ஆவி. இந்த அப்சலோமின் ஆவி எப்படி ஆவிக்குரிய தகப்பன்மாருக்கு விரோதமாய் எழும்பி சபைகளை உடைத்து சபைகளை பாழாக்கி ஒரு புதிய சபைகளை உருவாக்கி கொண்டு இந்த ஆவி இந்த கடைசி காலத்திலே எப்படி தன்னுடைய கிரியைகளை விஸ்தரித்திருக்கிறது என்றதை நாளில் நாங்கள் தியானிக்க போகிறோம். ஏனென்றால் இந்த பெற்றாருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்புவார்கள் என்கிற இந்த வார்த்தை கடைசி காலத்தில் சம்பவிப்பதற்கு அடையாளமாகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று அதே மார்க்கு 13வது அதிகாரத்தில் 3-4 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது வேதம் தெளிவுபடுத்துகிறது. அதை வாசிக்க கேட்போம். பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோப்பும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகளெல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். மார்க்கு 13ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் கடைசி காலம் சம்பந்தமாய் சீசர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்ட கேள்விக்கு அவர் அளித்த பதில்கள்ல ஒன்று, பெற்றாருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்புவார்கள். அதாவது உலக பிரகாரமாய் பெற்றாருக்கு பிள்ளைகள் எழும்புகிற ஒரு காரியம் இருக்கிறது. நாங்கள் ஆவிக்குரிய காரியத்திலே ஆவிக்குரிய பெற்றோர் அல்லது ஆவிக்குரிய ஒரு தகப்பன் என்று நாங்கள் சொல்லுவதுண்டு. இந்த ஆவிக்குரிய தகப்பன் கூடுதலாய் மேய்ப்பரை குறிக்கும், பாஸ்டர்ஸை குறிக்கும். இந்த ஆவிக்குரிய தகப்பனுக்கு எதிராய் அவர் பெற்றெடுத்தது போல இருக்கிற ஆவிக்குரிய மகன்மார் எழும்பி செய்கிற கலகங்கள், முரட்டாட்டங்கள், பிரிவினைகள் உலகம் முழுவதும் எங்க இருக்கிற திருச்சபைகளிலே இந்த நாளிலே அதிகரித்திருக்கிறது. உதாரணமா இந்த அப்சலோமின் ஆவி எப்படி இவைகளை செய்கிறது என்று கவனிக்க போகிறோம். ஆவிக்குரிய தகப்பனுக்கு விரோதமாய் ஆவிக்குரிய மகன் எழும்பி சபையை உடைத்து ஒரு பகுதியினரை கொண்டு போய் கட்டப்பட்ட சபைகள் தான் இன்று உலகம் முழுவதும் ஏராளமாக இருக்கின்றது. இந்த சபைகள் எல்லாம் அப்சலோமின் ஆவியினால் நடத்தப்படுகின்றது. பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற சபைகள் வேறு, அப்சலோமின் ஆவியினால் நடத்தப்படுற சபைகள் வேறு. எங்களுடைய இந்த சமூகத்தை கூட இந்த அப்சலோமின் ஆவி கடந்த காலங்கள் முழுவதிலே 12க்கு மேற்பட்ட முறைகள் இந்த ஆவி இந்த சமூகங்களை தாக்கி இருக்கிறது. ஆகவே இந்த ஆவிகள் இந்த சமூகத்தை மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எந்த சமூகத்துக்குள்ளேயும் இனிமேல் எழும்பாதபடி நீங்கள் இந்த ஆவிக்கு விரோதமாய் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். இந்த ஆவியினுடைய அடையாளம் என்ன, இந்த ஆவி எப்படி செயல்படும் என்பதை குறித்து நாங்கள் நாளில் கவனிக்க போறோம். கடைசி காலத்துல வாழுகிறோம். இந்த கடைசி காலத்துல சபைகளை உடைப்பதற்கும் சபைக்குள்ளே எதிர்பாராத குழப்பங்களையும் திடுக்கிடும் காரியங்களையும் செய்கிறவர்கள் இந்த அப்சலோமின் ஆவியினாலே பிடிக்கப்பட்டவர்கள். ஆகவே இந்த அப்சலோமின் ஆவியின் காரியங்களை கவனிக்க முதல் இந்த ஆவிக்குரிய தகப்பன் யார், இந்த மேய்ப்பன் என்பதை குறித்து கவனிப்போம். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதும் போது அவர் சொல்லுகிற காரியம், அநேக உபாத்தியாயர்கள், அநேக போதிக்க கூடியவர்கள்,
பலவிதமான காரியங்களை செய்யக்கூடிய அநேகர் ஒரு சபைக்கு அல்லது ஒரு மனுஷனுக்கு இருக்கலாம், ஒரு மனுஷிக்கு இருக்கலாம், ஒரு விசுவாசிக்கு இருக்கலாம், ஒரு ஊழியக்காரனுக்கும் இருக்கலாம். ஆனால் தகப்பன்மார் அநேகர் இல்லை. ஒரு பிள்ளைக்கு ஒருவர் தான் தகப்பன். 2 தகப்பன் ஒரு பிள்ளைக்கு இருக்காது. ஆகவே ஒரு தகப்பன், அந்த தகப்பன் ஆவிக்குரிய தகப்பன். அதாவது தகப்பன் உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். ஒரு ஆவிக்குரிய தகப்பன் ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி, அவன் ஒருவேளை வயது கூடினாலா இருக்கலாம், அந்த மேய்ப்பனை விட அல்லது அந்த சுவிசேஷம் சொல்ற மனுஷனை விட அல்லது அந்த அப்போஸ்தலனை விட அவன் கூடுனாளா இருக்கலாம். அது இதுல பிரச்சனை கிடையாது. யார் முதல் சுவிசேஷத்தை அந்த மனுஷனுக்கு சொல்லி ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருகிறாரோ அவர் ஆவிக்குரிய தகப்பனாய் அந்த மனுஷனுக்கு மாறுகிறார். அவன் அந்த மனுஷன் பிள்ளையாய் அந்த தகப்பனுக்கு இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் உங்களை பெற்றேன். சுவிசேஷகர்கள் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் இருக்க முடியும், மீட்பர்கள் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் இருக்க முடியும், தீர்க்கதரிசிகள் ஒரு ஆவிக்குரிய தகப்பனா இருக்க முடியும். ஆனாலும் தொடர்ந்து அவளை வழிநடத்துறது மெய்ப்பர்களாய் இருக்கிறபடினால இவர்கள் நிரந்தர தகப்பனாயும் இருக்க முடியும். ஆகவே உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்து ஜெபிக்கிறது எப்படி என்று சொல்லி கொடுத்து அதை பழக்கி எடுத்து ஆவிக்குரிய வாழ்வில ஊழியத்துல உங்களை உற்சாகப்படுத்தி நீங்க சோர்ந்து போற நேரமெல்லாம் இப்படி செய்யுங்க என்று சொல்லி உங்களை தட்டி கொடுத்து வளர்த்து ஒரு ஊழியக்காரனாக ஒரு ஊழியக்காரியாக மாற்றின அந்த மேய்ப்பனுக்கு, அந்த பாஸ்டருக்கு அல்லது அந்த ஊழியக்காரனுக்கு, அந்த ஆவிக்குரிய தகப்பனுக்கு விரோதமாய் நீங்கள் எழும்பி அந்த சபையை உடைத்து அதில் உள்ள சிலரை கொண்டு போய் சபையை கட்டி கர்த்தர் இதை செய்தார் என்று சொல்லுகின்றவர்களே, இன்றைய நாள்ல மனம் திரும்புங்கள். இது அப்சலோமின் ஆவியை பெற்ற ஊழியக்காரன், அதாவது அப்சலோமின் ஆவியை பெற்ற ஊழியக்காரனே, கர்த்தருடைய நியாய தீர்ப்பை நீங்கள் சந்திக்க வேண்டிய காலம் வருகிறது. மனம் திரும்ப வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் ஆவிக்குரிய தகப்பனுக்கு விரோதமாய் நீ செய்தது தவறுதான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது இவ்வளவுக்கு ஒரு பிள்ளையை பெற்று ஒரு தகப்பன் எவ்வளவாய் பராமரித்து அந்த பிள்ளையை படிப்பித்து பெரிய ஒரு ஆளாக்கி தான் எப்படி எல்லாம் அந்த பிள்ளை வரணும் என்று கற்பனை பண்ணி அந்த பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி எடுப்பது போலதான் ஒரு சபையில ஒரு மேய்ப்பன் அல்லது ஒரு ஊழியக்காரன் ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்து இரவும் பகலும் உங்களுக்காய் தேவ சமூகத்திலே அவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள். தங்களுடைய குடும்பத்துக்கு ஜெபிக்க மறந்தாலும் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு மகன்மாருக்காக, மகள்மார்களுக்காக அவர்கள் ஜெபிக்கிறார். உங்களுக்கு ஒரு வியாதி வரும்போது, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு துன்பம், ஒரு கஷ்டம் வரும்போது மேய்ப்பர்கள் அல்லது அந்த சபையில் இருக்கிற உங்களை ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் உங்களுக்காய் தெய்வ சமூகத்துல கண்ணீரோடு நிற்கிறார்கள். இந்த ஆட்டுக்கு சுகம்தான், இந்த மனுஷனுக்கு விடுதலை தாரும், இந்த நபரை காத்து கொள்ளும், தீங்கு தொடாதபடி பாதுகாத்து கொள்ளும் என்று அவர்கள் இரவும் பகலுமாய் தெய்வ சமூகத்திலே மறைவில நின்று, நீங்கள் அறிந்தாலும் சரி அறியாவிட்டாலும் சரி, இது அவர்களுடைய பணியாய் இருக்கிறது, கர்த்தர் கொடுத்த காரியமா இருக்கிறது. ஆகவே அவர்கள் உங்களுக்காய் தெய்வ சமூகத்திலே பாடுபடுகிற தகப்பன்மார். இந்த தகப்பனுக்கு விரோதமாய் நீங்கள் வளர்ந்த பிற்பாடு எழும்பி, அதாவது தமிழ்ல ஒரு பழமொழி சொல்வார்கள், வளர்த்த கடா மார்பில் பாய்ந்தது போல நீங்க சமூகங்களுக்குள்ள இருந்து உலகம் எங்கும் இருக்கிற திருச்சபைகள் இன்றைய நாள்ல உடைக்கப்பட்டு ஏராளமான சபைகளாய் பெருகி இருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர் அல்ல, அப்சலோமின் ஆவி. எல்லா சபைகளும் தேவனால் உண்டாக்கப்படவில்லை. சபைகளை உடைத்து சபைகளை கட்டுவதெல்லாம் தேவனுடைய ஆவியானவருடைய கிரியைகள் என்று சொல்ல முடியாது. எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற காரியங்கள். பவுலையும் பர்னபாவை நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள் என்று சபை நடுவிலே ஆவியானவர் பேசுவார். ஒரு சபையில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஊழியத்துக்கு பிரித்து ஒரு தனி சபையோ அல்லது வேறு ஒரு ஊழியத்துக்கு கொண்டு போக வேண்டுமானால் அந்த
ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் சபை நடுவிலே தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசி அவர்களை பிரித்து விடுங்கள், அவர்களை நான் அழைத்த ஊழியம் இப்படி இருக்கிறது என்று சொல்லுவார். அப்படி இல்லாமல் நீங்கள் கனவு கண்டதாகவும் உங்களுடைய சொந்த சிந்தனையில வந்ததாகவும் சாத்தானுடைய ஆவிகளினால் வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடுகளை சொந்த ஆவியின் ஏவுதலையும் பின்பற்றி நீங்கள் சொந்த தகப்பனாகிய உங்களை உருவாக்கி எடுத்த ஊழியக்காரனுக்கு விரோதமாய் எழும்பி அந்த சபையிலே கல்லகம் பண்ணி நீங்க அங்க இருக்கிற ஒரு சிலரை கொண்டு போய் இயேசு யோசிக்கிறார் என்று சொல்லி ஒரு சபைக்கு பேர் வைத்து கொண்டு நீங்க உங்களுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு அடித்து கொண்டு உங்களுக்கு ஒரு ஊழியத்தை தொடங்கி நீங்க நடத்துறது கர்த்தருடைய பார்வையில அருவருப்பான ஒரு காரியம். ஏனென்று சொன்னால் இந்த அப்சலோமின் ஆவி மிக தந்திரமான ஆவி, ஞானமுள்ள ஆவி, புத்தியாய் செயல்படக்கூடிய ஆவி. சொந்த தகப்பனுக்கு எதிராய், தாவீதுக்கு எதிராய் அப்சலோம் எப்படி தந்திரமாய் செயல்பட்டார், எப்படி ஞானமாய் காரியங்களை காய் நகர்த்தினார் என்பதை நாங்கள் பின்னாலே கவனிப்போம். ஆகவே நீங்க தொடங்கி இருக்கிற சபை கவனிங்கள். உலகம் எங்கும் இருக்கிற திருச்சபையார பார்த்து பேசுகிறேன். ஒரு சபையிலே நீங்க விசுவாசியாக இருக்கும் போது அல்லது அந்த சபையில ஊழியத்திலே நீங்க பழகி கொண்டிருக்கும் போது அங்கே அந்த சபையிலே கர்த்தர் உங்களோடு பேசி உங்கள் அந்த சமூகத்தில் இருக்கிற உங்களோட ஆவிக்குரிய தகப்பன் மூலமாய் பேசி அங்க வந்திருந்த தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசி உங்களை பிரித்து கர்த்தர் வெளியே அனுப்பாமல் நீங்கள் உங்களோட சொந்த விருப்பத்துக்கு வெளியிலே புறப்பட்டு போய் ஒரு சபையை தொடங்கி இருப்பீர்களானால் நீங்கள் அப்சலோமின் ஆவியினாலே பிடிக்கப்பட்ட ஒரு ஆள். தேவனுடைய சித்தம் என்பது, தேவனுக்கு பிரியமானது என்பது உங்களோடு மாத்திரம் பேசுவது இல்லை. எப்படி ஒரு தகப்பன் உங்களை சுவிசேஷம் சொல்லி உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து உங்களை விசுவாசியா இருந்த உங்களை ஒருவேளை நீங்க அந்த சபையில ஞானஸ்தானம் எடுக்காம இருந்திருக்கலாம், சுவிசேஷம் பெற்றுக்கொள்ளாம வேறு இடத்துல பிறகு எந்த இடத்துல உங்களை கொண்டு வந்து கர்த்தர் ஊழியங்களை பழக்கி, செபிக்க பழக்கி, துதிக்க பழக்கி, ஊழியங்கள்ல ஒரு பயிற்சியை கொடுத்து ஒரு ஊழியக்காரனா மாற்றினாரோ அந்த இடத்துல நீங்க வளர்ந்த ஒரு மகன், சுவிசேஷம் சொன்ன இடத்துல நீங்க அதை வளர்ந்த ஒரு மகன், நீங்க ஞானஸ்தானம் கொடுத்தது இன்னொரு இடமா இருந்தாலும் அங்கும் நீங்க வளர்த்த மகன். ஆகவே உங்களுக்கு தகப்பன்மார் ஒரு சிலராகவும் கூட இருக்கலாம். சில நேரங்கள்ல நீங்க எந்த சமூகத்துல இருக்கும் போது நீங்கள் அந்த சமூகத்தில் இருக்கிற ஆக்களை கூட்டி கொண்டு போய் சபைகளை தொடங்கி இருக்கிறீங்களோ ஆவிக்குரிய உங்களுடைய தகப்பனுக்கு விரோதமாய் எழும்பின அப்சலோமின் ஆவியை அன்றி அது வேறொரு ஆவியும் கிடையாது. உலகம் முழுவதும் இருக்கிற திருச்சபைகளை யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு பேரை வைத்து கொண்டிருக்கிறார்கள். புதிதாய் ஒரு சபையை தொடங்குவதானால் என்ன பேர் வைக்க வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்டால் அவ்வளவு பேர் நிறைய கொடுத்தபடினால ஆண்டவர் மறந்து போயிட்டார் என்று சொல்லி இப்போதைக்கு இயேசு யோசிக்கிறார் என்று வைங்க உங்களுடைய சபைக்கு பேர். திரும்ப ஞாபகம் வந்தோடனே எந்த பேர் கொடுக்கப்படலை என்று அறிஞ்ச பிற்பாடு உங்களுக்கு ஒரு பேரை தரலாம் என்றது போல இந்த நாட்களிலே சபைகள் இப்படியாய் பலவீனப்பட்டு சாத்தானுடைய சித்தத்தை செய்யும்படி அப்சலோமின் ஆவியினால பிடிக்கப்பட்ட அநேக மகன்மார், அநேக மகள்மார் இன்றைய நாள் உலகம் முழுவதும், தமிழ் மொழி மாத்திரமல்ல உலகத்தில் இருக்கிற எல்லா பாஷைக்காரர்கள், எல்லா விதமான தேசங்களில் இருக்கிறவர்களுக்குள்ள இந்த ஆவி கிரியை செய்கிறது. தனிய தமிழாக்களுக்குள்ள மாத்திரமல்ல உலகத்தில் இருக்கிற எல்லா இனங்களிலேயும் எல்லா தேசங்களுக்குள்ளே இந்த ஆவி கிரியை செய்கிறது. கடைசி காலத்தில் அப்சலோமின் ஆவி மூலமாய் ஒரு சபை உடைக்கப்படும் போது அந்த மேய்ப்பனுக்கு, அந்த தகப்பனுக்கு மிகுந்த வெட்கத்தையும் வேதனையும் உண்டாக்குறதா இருக்கும். இப்படி எழும்புற சபைகள் மூலமாய் புறஜாதியார்கள் தேவனுடைய நாமத்தை தூசிக்கப்படத்தக்கதா இந்த அப்சலோமின் ஆவி கிரியைகளை செய்யும். ஆகவே ஆவிக்குரிய தகப்பன்மார்க்கு விரோதமாய் எழும்பின எந்த மனுஷனும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அல்லது பிதாவுடைய சித்தத்தின் மூலமாய் கர்த்தர் வழி நடத்துறார் என்று இன்றைக்கு நீங்க எவ்வளவு ஆயிரமான வார்த்தைகளை சொன்னாலும் ஒரு நாள் தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாய் நியாய தீர்ப்புக்கு நீங்கள் நிற்கும் போது நீங்கள் எந்த ஆவியினால் அந்த சபையை உடைத்தீங்க, எந்த ஆவியினாலே உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனை குற்றப்படுத்தினீங்க, உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன்ல என்ன பிழைகளை நீங்க கண்டுபிடித்து அவருக்கு எதிராக எழுமினீங்க என்பதை எல்லாம் இந்த அப்சலோமின் ஆவி அந்நாளிலே உங்களை விட்டு விலகி இருக்கும். நீங்கள் செய்த தவற உணர்வீங்க, அது உங்களுக்கு டூ லேட்டா இருக்கும். ஆகவே இந்த நாளிலே உங்களுடைய தவறுகளை சரி செய்து உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனோடு ஒப்புரவாகி
உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க செய்த தவறுக்குரிய பிரயாச்சித்தமாகிய அந்த காரியங்களை தேவ சமூகத்துல கேட்டு நீங்கள் செய்யாவிட்டால், நீங்க நடத்துற சபையில எத்தனை ஆத்மாக்கள் நீங்க உங்களோட தகப்பனுடைய சபையில இருந்து கொண்டு வந்து வைத்திருக்கிறீங்களோ அத்தனை ஆடுகளும் உங்களை நடத்துற அப்சலோமின் ஆவியினாலே பிடிக்கப்படும். உங்களோடு சேர்ந்து செயல்படுகிற எல்லாரையும் அப்சலோமின் ஆவியே பிடித்திருக்கும். ஆதலால் நீங்கள் மிகவும் கவனமாய் உங்களோட காரியங்களை செய்யுங்கள். இது கடைசி காலம். கர்த்தர் வரப்போகிறார். நீங்கள் கணக்கொப்புவிக்க வேண்டிய காலம் வரப்போகிறது. மிகவும் ஜாக்கிரதையாயிருந்து மனம் திருங்கள், மனம் திரும்புங்கள். இதோ வாசப்படி நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவன் வீட்டுக்குள் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். கதவை நீங்க திறக்காவிட்டால் இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் அப்சலோமின் ஆவியில அந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை அடைய முடியாம இருக்குது. சபை நடத்துற நீங்க சபையில் இருக்கிற மக்களை எப்படி விடுதலை ஆக்குவீங்க? கர்த்தர் எப்படி உங்களுடைய சபையில அசைவாட முடியும்? அப்சலோமின் ஆவி இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் என்னென்று கிரியை செய்ய முடியும்? ஜனங்கள் கட்டப்பட்டவர்களாய் வந்து கட்டப்பட்டவர்களாய் திரும்பி போவார்கள். ஜனங்கள் நீங்க எப்படி ஒரு சமூகத்துக்கு எதிராய் உங்களோட தகப்பனுக்கு எதிராய் எழும்பி எட்டி உதைத்தீர்களோ அதே போல அப்சலோமின் ஆவி உங்களுடைய சபையை ஆசீர்வதித்து வளர்த்தெடுக்காது. ஆனா உங்களுடைய தகப்பனுடைய சபைக்கு விரோதமாய் ஒரு சக்தியாய் உங்களை பலப்படுத்தி வைத்திருக்கும். ஆனால் நீங்க எப்பொழுதும் மனம் திரும்புறீங்களோ, எப்ப நான் தவறு செய்தேன் என்று நீங்க உணர்ந்து தேவனுடைய வழிக்குள்ள திரும்ப வெளிக்கிடும் போது நீங்க எதை விதைத்தீங்களோ அதை அறுக்கிறது போல இந்த அப்சலோமின் ஆவி உங்களுடைய சபைக்குள்ளே இருக்கிற இன்னொரு குமார் நீங்க ஆதாயப்படுத்தி நீங்க அதிக அன்பு செலுத்தி எந்த குமாரனை வளர்த்தீங்களோ, எந்த குமாரத்திய வளர்த்தீங்களோ அவர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நீங்க எதை விதைத்தீங்களோ அதை அறுக்கும்படி அவர்கள் செய்வார்கள். இப்படித்தான் உலகம் முழுவதும் சபைகளை அப்சலோமின் ஆவி பாழாக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நாடு, அந்த நாட்டுல தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரே ஒரு சபை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷங்களுக்கு முதல், எனக்கு சரியா வருஷங்கள் தெரியவில்லை, இந்த கதையை நான் கேள்விப்பட்டே இருந்ததான். ஒரே ஒரு சபை இருந்தது அந்த தேசத்திலே. அந்த ஒரு சபையில தான் அநேகர் இருந்தார்கள். ஒரு கொஞ்ச காலம் அவர்கள் அதுல இருந்து வளர்ந்து கற்றுக்கொண்டு எழும்பின போது அந்த மேய்ப்பனுக்கு விரோதமாய் அவரால் வளர்க்கப்பட்ட ஒரு மகன் எழும்பி ஒரு சிலரை கூட்டிக் கொண்டு வந்து அவர் ஒரு சபையை ஸ்தாபித்தார். இவர் ஸ்தாபித்து கொஞ்ச காலம் போன பிற்பாடு இவருடைய சபையில இவர் ஊழியர்களை உருவாக்கி கொண்டு போன பிற்பாடு இவர் இந்த உருவாக்கினவர் திடீர்னு ஒரு நாள் மரித்து போனார். திரும்ப இந்த சபையை இன்னொருவர் நடத்தும் போது அந்த சமூகத்திலிருந்து இன்னும் ஒருவர் இவருக்கு எதிராக எழும்பி அந்த சபையை உடைத்து கொண்டு போனார். இன்னும் ஒருவர் அந்த சபையில எழும்பி உடைத்து கொண்டு போனார். உடைத்து ஆளுக்கு ஒரு சபை, ஆளுக்கு ஒரு பேர். இயேசு யோசிக்கிறார் சபை, இயேசு சிந்திக்கிறார் சபை, இப்படியே பேரை வைத்துக் கொண்டு போய் இதெல்லாம் பரிசுத்த ஆவியினுடைய கிரியையே கிடையாது. இதெல்லாம் அப்சலோமின் ஆவியின் வேலை. இப்பொழுது யோசித்து பாருங்கள், அந்த தேசத்துல இப்பொழுது பாப்பீர்களானால் ஏராளமான சபைகள் இருக்கிறது. ஆனால் ஜனங்கள் அங்கே விடுவிக்கப்படவில்லை இன்னும். ஏனென்றால் இந்த உடைத்தவர்கள், அப்சலோமின் ஆவியினால பிடிக்கப்பட்டு இவைகளை செய்தவர்கள் மனம் திரும்பி இந்த காரியங்களை சரிப்படுத்தி கொள்ளாததுனால தேசத்துல மக்கள் ஒரு பெரிய ரட்சிப்பை காணவோ பெரிய விடுதலையை காணவோ ஒன்றுமில்லை. இந்த அப்சலோமின் ஆவியினால தாய் சபையை உடைத்து கொண்டு வந்தவங்க திரும்ப அவங்க ஊழியத்தை தொடங்கி செய்து சில நாட்கள்ல அப்சலோமின் ஆவி அவங்களை தாக்கி ஊழியத்தை விட்டே அவங்கள ஒதுங்க பண்ணிற காலங்கள் போகும்போது இந்த ஆவி இவர்களை பழி வாங்கி விடும். சாத்தான் இவர்கள் எப்பயாவது மனம் திரும்பிடுவாங்களோ என்றதில் ஒரு பயம் அவனுக்கு இருக்கிறது. ஆதலால் இவர்கள் மனம் திரும்ப முதல் அவங்க எப்படியாவது ஒரு அழிவுக்குள்ள தள்ளிவிட வேண்டும், அல்லது ஒரு பாவத்துக்குள்ள தள்ளிவிட வேண்டும், அல்லது இவங்க தொடங்கின சபையை சிதறடித்து எங்கும் தேவ நாமத்தை தூசிக்க வேண்டும் என்று சாத்தான் கிரியை செய்கிற காலமா இருக்கிறது. இந்த அப்சலோமின் ஆவியை குறித்து கவனமாயிருங்கள் ஜனங்களே. நீங்க இருக்கிற சபை, உங்களை நடத்துற ஊழியக்காரனோ ஊழியக்காரியோ யாரா இருந்தாலும் இவர்கள் ஒரு ஆவிக்குரிய தகப்பனுக்கு விரோதமாய் எழும்பி உடைத்து கொண்டு வந்து இந்த சபையை கட்டினவர்களாய் இருந்தால் நீங்கள் உங்களுடைய ஆவியை குறித்து கவனமாயிருங்கள். உங்களை நடத்துற ஆவியை குறித்து கவனமாயிருங்கள்.
ஒன்று நீங்கள் ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை பெற்றுக்கொண்டு இந்த சமூகத்தில் கிரியை செய்கிற ஆவி என்னன்றதை கண்டுபிடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த உபதேசங்களை பார்த்து நீங்க பிடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணி தேவனிடம் பதிலை பெற்றுக்கொண்டு உங்களை சரி செய்ய வேண்டும். இப்பொழுது நாங்கள் அப்சலோமின் ஆவி சபையிலே அப்சலோமின் ஆவி கிரியை செய்கிற விதம், அப்சலோமின் ஆவியினால சபையிலே பிடிக்கப்பட்டவர்கள் அடையாளங்கள் எப்படி இருக்கும் என்றதை ஒரு 7 தலைப்பில் 7 பாயிண்டா நாங்க தியானித்து பார்ப்போம். இப்படிப்பட்டவர்கள் நீங்க இருக்கிற சபைகள்ல இருந்தா கவனிங்க, இவர்களை அப்சலோமின் ஆவி தாக்கி கொண்டிருக்கிறது அல்லது இவர்களை பிடித்து வைத்திருக்கிறது என்பதை நீங்க தெளிவாய் தெரிந்து கொள்ளலாம். முதலாவது 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுகாரரை அனுப்பி, நீங்கள் எக்கால தொனியை கேட்கும் போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி வைத்திருந்தார். அப்சலோமுக்குள்ள என்ன இருந்ததுன்னா, சொந்த தகப்பன் ராஜாவாக இஸ்ரவேலில் இருக்கிறார். இவர் தாவீது ராஜா. இந்த தாவீது ராஜா ஒரு துதி வீரன் என்று வேதம் சொல்லுகிறது. பாடல்களை எழுதுகிறவரும் பாடுகிறவருமாய் அவர் இருந்தார். அவர் இசை வாசிக்கிறவருமாய் இருந்தார். அவர் இசை வாசிக்கும் போது பிசாசுகள் கூட அலறி ஓடக்கூடியதாய் அவருடைய ஊழியம் இருந்தது. ஆடுகளுக்கு பின்னால திரிந்த இந்த தாவீதை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அதிபதியாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். தாவீதை குறித்து கர்த்தர் சொல்லும் போது சொன்னார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனும் எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான் என்றும் எனக்கு பிரியமானவன் என்கிற ஒரு வார்த்தையை கர்த்தர் பாவித்தார். ஆகவே இந்த தாவீது தேவனுக்கு பிரியமானவனாய் தேவனுடைய யுத்தங்களை நடத்துகின்ற ஒரு போர் வீரனாய் காணப்பட்டான். இந்த தாவீது சவுலுடைய நாட்களிலே கோலியாத் என்கிற ஒரு ராட்சதனோடு யுத்தம் செய்து ஜெயித்து கர்த்தர் தன்னோடு இருக்கிறதை வெளிப்படுத்தின ஒரு மனிதன். தேவன் ஒரு மனுஷனோடு இருந்தால், எழும்புகிற மனுஷன் கோலியாத்தா இருந்தாலும் அதை முறித்து போடத்தக்கதான பலனை கர்த்தர் கொடுப்பார். இப்ப கவனிங்க, தாவீதுக்கு அநேக குமாரர்கள் இருந்தார்கள், குமாரத்திகள் இருந்தார்கள். இதுல 3வது குமாரன் அப்சலோம். இந்த அப்சலோம் என்றால் சமாதானத்தின் தகப்பன், தந்தை என்று ஒரு அர்த்தம். அப்ப கவனிங்க, பேருக்கும் ஆளுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப அப்சலோம் என்ன செய்தார் என்று சொன்னால், ராஜா அப்பா ராஜாவா இருக்கிற சொந்த தகப்பனுக்கு எதிராய் சொந்த பிள்ளை எழும்புகிறது வீட்டிலே, சொந்த குமாரனை சதி செய்யும்படி காரியங்களை நகர்த்துறார். இந்த மனுஷனுக்குள்ள இருந்த முதலாவது ஆவியை கவனிங்கள். அதாவது எல்லா அப்சலோமின் ஒரு ஆவி கூட்டம், ஒரு குரூப்பா இருக்கும். அதுக்கு தலைமை தாங்கும் ஒரு ஆவி, அந்த ஆவிக்கு கீழே அநேக ஆவிகள் கிரியை செய்யும். உதாரணத்துக்கு லேகியோன் பிசாசு பிடித்தவனுக்குள்ள 4000 தொடக்கம் 6000 ஆவிகள் இருந்தது. ஒவ்வொரு ஆவிகளும் ஒவ்வொரு விதமான கிரியைகளை செய்திருக்கிறது. அதே போல அப்சலோமினுடைய ஆவி, முதலாவது அப்சலோமுக்குள்ள புகுந்த ஒரு ஆவியை கவனித்து பாருங்கள். அல்லது அது முதலில் 2வதா புகுந்துன்னு நீங்க வைத்துக் கொள்ளலாம். ஆனா அப்சலோமுக்குள்ள அது இருந்த ஆவி, அப்பா சிங்காசனத்திலே ராஜாவாக இருக்கும்போது 3வது மகன் அப்பாவுக்கு விரோதமாய் எழும்பி அப்பாவுடைய ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார். அதாவது ஒரு ஆவிக்குரிய திருச்சபையிலே ஒரு பாஸ்டர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம், ஒரு ஊழியக்காரன் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுவோம். அந்த ஊழியக்காரன் உருவாக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய மகன், அந்த ஊழியக்காரன் வளர்த்தெடுத்த ஒரு மகன், பிரியமாயிருந்த ஒரு மகன், எப்படியாவது அப்பாவை நான் தட்டிவிட்டு அல்லது அப்பாவுக்கு எதிராக பல காரியங்களை செய்து அப்பாவுடைய இடத்தை நான் பிடித்துக் கொள்ள வேணும், நான் சபைக்கு இப்படியாவது பாஸ்டர் ஆக வேணும், இருக்கிற பாஸ்டரை நான் எப்படியாவது துரத்த வேணும். இந்த எண்ணம் உள்ள ஒரு மனுஷன் தான் அப்சலோம். அப்பா என்று அவன் சிந்திக்கவில்லை, என்னை பெற்ற தகப்பன் என்று சிந்திக்கவில்லை, எனக்கு சுவிசேஷம் சொன்ன மனிதன் என்று சிந்திக்கவில்லை, எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர், எனக்கு வேதத்தை படிப்பித்தவர், எனக்கு ஜெபம் பண்ண பழக்கினவர், நான் துன்பப்பட்ட நேரமெல்லாம் உடைக்கப்பட்ட நேரமெல்லாம் எனக்காக ஜெபம் பண்ணி எனக்கு ஆலோசனை கொடுத்து என்னை ஆறுதல் படுத்தின தகப்பன் என்று அவன் நினைக்கவில்லை. பதவி ஆசையினுடைய ஆவி அப்சலோமுக்குள்ள இருந்தது. எப்படியாவது நான் அந்த இடத்தை அடைய வேண்டும், அந்த காரியத்தை செய்ய வேண்டும், ஒரு
பிசாசை கவனித்து பாருங்கள். ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது சாத்தானை குறித்து வேதம் சொல்லுகிறது என்னென்று. அவன் சொல்லுகிறான், அந்த அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியாகிய சாத்தான் சொல்லுவதை கவனிங்கள். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூடங்களுக்கு விரோதமாய் நான் எழும்புவேன். நான் வடபுற நட்சத்திரங்களுக்கு மேலாய் ஏறி என்னுடைய சிங்காசனத்தை போடுவேன். தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாய் என்னுடைய சிங்காசனத்தை போடுவேன் என்று அவன் சொல்லுகிறான். நான் வடபுற ஆராதன கூடமாகிய சீயோன் பர்வதத்துக்கு விரோதமாய் எழும்புவேன், பரலோகத்துக்கு விரோதமாய் தோன்றுவேன் என்று சொல்லி அவன் காரியங்களை செய்வதை பார்க்கிறோம். சொந்த தகப்பன், அவனை உருவாக்கினவர் பிதாவாகிய தேவன், அந்த தேவனுக்கு விரோதமாய் எழும்பினவன் தான் இந்த சாத்தான். இதே மாதிரி இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீஷர்களை உருவாக்கினார். அதுல ஒருவன், என்னோட அப்பம் புசைக்கிறவன் தன் குதிகாலை எனக்கு விரோதமாய் தூக்குவான் என்று சொன்னபடி யூதாஸ் காரியோத் இயேசு கிறிஸ்து ஆகிய தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாய் எழும்பின கதையை உங்களுக்கு தெரியும். நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்க யூதாசுக்குள்ளே சாத்தான் புகுந்த போது இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். அப்சலோமுக்குள்ள பதவி ஆசை வந்தபோது அப்சலோம் சொந்த தகப்பன் என்று பாராமல் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பினான். அவனுக்குள்ள பதவி ஆசையின் ஆவி உலகத்தின் ஆவி அதிகமாய் பலன் கொண்டது. அப்சலோமுக்குள்ள பதவி ஆசை, இந்த நாள்ல சபைகளை உடைக்கிற ஆவி பதவி ஆசை. நானும் மைக் பிடிக்க வேணும், நானும் பாட வேணும், நானும் துதிக்க வேணும், நானும் நடத்த வேணும், எங்க அப்பா என்னெல்லாம் செய்யறாரோ அதே மாதிரி நான் வரணும். அப்பா எனக்கு கொடுக்கலண்டா அப்பாவுக்கு விரோதமாக எழும்பி ஒரு தனி சபை. இதுதான் அப்சலோமின் ஸ்பிரிட் ஆஃப் அப்சலோம். இந்த ஆவிதான் இந்த நாள் முழுவதிலே பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் ஏராளமான சபைகளை கட்டி வைத்திருக்கிறது. கர்த்தர் கட்டின சபைகள் எத்தனை எனக்கு தெரியாது. அப்சலோம் என்னுடைய ஆவிகள் கட்டியிருக்கிற சபை எத்தனை தெரியாது. உலகம் முழுவதும் எங்களால் கணக்கு பார்க்க முடியாது. ஆனா ஒரு அளவுக்கு எங்களால் தெரிய முடிகிறது, அநேக சபைகள் அப்சலோமின் ஆவியினாலே உடைக்கப்பட்டு புது புது சபைகளாய் எழுப்பப்பட்டு அவைகள் திரும்ப உடைந்து சிதறுண்டு போன சபைகளாய் இருக்கிறது. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்னும் அப்சலோம் வழக்கு வியாஜம் உள்ளவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வந்து, நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமா இருக்கும் என்பான். அப்சலோமுக்குள்ள இருந்த 2வது காரியம், அப்சலோம் அந்த ராஜாவிடம் தகப்பனிடம், அதாவது தாவீது ராஜாவிடம் வழக்குகள் சம்பந்தமா விசாரிக்க போகிற இடத்திலே வழியிலே வந்து முன்னுக்கு நின்று என்னை நியாயாதிபதியாய் வைத்தால் நல்லா இருக்கும். அவனுக்குள்ள பதவி ஆசை, ஏதாவது ஒரு ஸ்தானத்தை நான் அடைய வேண்டும் என்று போராடுகிற ஒரு தன்மை இருந்தது. சாத்தானுடைய ஆவியினால நிரப்பப்படுகிறவர்கள், இந்த பதவி ஆசை இருக்கிறவர்கள் சபையை எப்படி உடைத்து தீருவார்கள். ஏனென்றால் அவங்க ஏதாவது செய்யணும் என்று விரும்புவாங்க. ஆனா கர்த்தருடைய அழைத்த நேரம் வராம இருக்கும், அல்லது கர்த்தர் அவங்களை அழைக்காம கூட இருக்கலாம். அதற்கிடையில நான் செய்ய வேண்டும் என்று விளக்கிடுவார்கள். சிலர் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச காலம் ரட்சிக்கப்பட்டு இருப்பாங்க, 1 வருஷம் 2 வருஷம் வச்சுக்கணும். வேதம் சரியா தெரியாது, அவங்க வாசித்ததுல அவங்களோட அறிவுக்கு ஏற்றபடி அதை விளங்கி கொண்டு விட்டு இன்னும் 2-3 குடும்பத்தை வைத்துக் கொண்டோ எங்கட வீட்டில் ஆராதனை எண்ணுவார்கள், அல்லது கண்டுகுட்டி ஆராதனை எண்ணுவார்கள். ஏதாவது ஒன்றை செய்து கொண்டு இவங்களும் பின்னால போறவங்க அப்சலோமின் ஆவியினால பிடிக்கப்பட்ட கூட்டத்தை பாருங்க. அவங்களுக்கு அதிகம் சத்தியம் தெரியாது, ஆனா தெரிஞ்ச மாதிரி எல்லாவற்றையும் சொல்லிக் கொள்ளுவாங்க. அதை நம்பி எங்களுக்கு இதை சொல்லுகிற இந்த அப்சலோமுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கேன். அவங்களுக்கு பின்னால போறவங்களை பாருங்க, எல்லாம் ஒரே குரூப் தான், அப்சலோமின் ஸ்பிரிட் தான். ஒரு சத்தியத்துல சரியா வளர முடியாது, ஒரு அந்நிய பாஷையை பேச தெரியாது, ஒரு வரங்கள் வல்லமைகள் தாளந்துகள் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஏதோ 4 வசனத்தை வாசிச்சுட்டு அதுல ஏதோ தன்னொரு பெரியாள் மாதிரி உலகத்து ஞானத்தை வச்சு புரட்டி கொண்டு இருக்கிறவர்கள் அப்சலோமின் ஆவியினால பிடிக்கப்பட்டவர்கள். இவர்கள் எப்பொழுதும் சொந்த தகப்பனுக்கு விரோதமாய் பேசிக்கொண்டே இருப்பார்கள், சொந்த தகப்பனுக்கு விரோதமாய் ஏதாவது செய்வார்கள். இருக்கிற சபையில இருக்கிற இடத்துல சபை சொல்லுகிற கட்டுப்பாடுகள் ஒழுங்குகளுக்குள்ள இவங்க கீழ்ப்படிய மாட்டார்கள். எப்பொழுதும் அந்த தகப்பனுக்கு எதிராக ஏதாவது ஒன்றை சொல்லிக் கொண்டு செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு பின்னால அவங்களோட குடும்பத்தினரா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம்,
ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு தெரிந்தவர்களா இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு தெரியாதவர்களாயும் இருக்கலாம். இவர்கள் எல்லாம் ஒரு கூட்டமாய் சேருவார்கள். இந்த கூட்டம் அப்சலோமின் கூட்டம். இந்த கூட்டத்துக்கு வருங்காலத்துல அவங்க ஒரு சபையை தொடங்குவார்கள். இந்த கூட்டம் சபையை உடைக்கும், தகப்பனுக்கு விரோதமாய் எழும்பும். அவங்க சொல்லுவாங்க, கர்த்தரனோடு பேசினார், கர்த்தர் ஒருபோதும் உங்களோடு பேசுவதில்லை. சபை நடுவில் பேசித்தான் பவுலை பர்னபாவை பிரித்தது போல பேசும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் உங்களோடு சொந்தமாய் பேசுவது அப்படி இல்லை. சவுல் மேல் பொல்லாத ஆவி வந்தபோது அவன் தன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். இவன் சபைக்கு வரமாட்டான், வீட்டில இருந்து கொண்டு கர்த்தர் அதை சொன்னார் இதை சொன்னார் என்று சொல்லிக் கொண்டே இருப்பான். இப்படிப்பட்டவர்களோடு கூட்டம் சேருகளே, ஜாக்கிரதையாயிருங்கள். உலகம் முழுவதும் இருக்கிற மக்களே, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, உங்களை நடத்துறவர் தகப்பன் யாரோ. ஒருவேளை உங்களுடைய தகப்பனை குறித்து சில பிரச்சனை இருக்கிறது பிள்ளைகளுக்கு. சில உலக ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு அப்பா இருப்பாரு, அவர் வசதியானவரா இருக்க மாட்டார், அதிகம் படிச்சவரா இருக்க மாட்டாரு, அவர் நல்லா போதிக்க தெரியாதவரா இருக்கலாம், நல்லா பாட தெரியாதவரா, துதி செய்ய முடியாதவரா இருக்கலாம், ஏதோ ஒரு குறைபாடு அவர்ல இருக்கலாம். அதனால இவர் என்னுடைய அப்பா இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது ஒரு காலம். ஏனென்றால் உங்களை அவர் எப்படியோ பெற்றுட்டாரு. உங்களுக்கு எப்படி ஒரு சுவிசேஷத்தை சொல்லி ஒரு காரியத்தை செய்து உங்களை வளர்த்து உருவாக்கி ஆளாக்கிட்டாரு. இப்பொழுது மற்றவர்களுடைய அப்பாவை நீங்க பார்த்து, அவங்களோட அப்பா நல்லா இருக்கிறார், அவங்களோட அப்பா அவங்களோட பிள்ளைகளுக்கு வீடு வாங்கி கொடுத்திருக்கிறார், அவங்களோட அப்பா அவங்களோட பிள்ளைகளுக்கு கார் வாங்கி கொடுத்திருக்கிறார், எங்க அப்பா ஒரு பிரயோசனமும் இல்லை, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஏனென்றால் உங்களை பெற்ற ஞான கண்மலையாகிய தேவன் அவர், உங்களை பெற்றவர் தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் பாரபட்சம் பார்க்கக்கூடாது. அடுத்த வீட்டில இருக்கிற காரியங்களை பார்க்க, அடுத்த சபையில அடுத்த ஊழியக்காரருடைய காரியங்களை நீங்கள் பார்க்க தேவையில்லை. உங்களை யார் ஞானஸ்தானம் உங்களுக்கு கொடுத்தது, யார் உங்களுக்கு சுவிசேஷம் சொன்னது, யார் உங்களை ஜெபிக்க பழக்கினது, யார் உங்களை கர்த்தருக்குள்ள உருவாக்கி எடுத்தது, அந்த தகப்பனுக்கு விரோதமாய் பேசுகிற மனுஷனே, மனுஷியே, உனக்கு விரோதமாய் நீ 5 பேர்கிட்ட பேசினா உனக்கு விரோதமாய் 50 பேரிடம் பேசும்படி நீ அறுப்பாய். ஆகவே ஒரு சபைக்குள்ளே ஒரு குழுவை உருவாக்குறவர்களே, ஒரு சபைக்குள்ளே மேய்ப்பனுக்கு விரோதமாய் திட்டம் போடுகிறவர்களே, நீங்க ஒருபோதும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டது கிடையாது, நடத்தப்பட போறதும் கிடையாது. பரலோக ராஜ்யம் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதும் கிடையாது. உங்களுக்கும் பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தப்பட்ட காரியம் என்று சொல்லி இயேசு சொன்னாரே, அதுதான் கிடைக்கும் முடிவிலே. அதனால் இன்றைய நாள்ல மனம் திரும்புங்கள். உங்களை பின்பற்றுகிறவர்களும் ஞானமற்றவர்களாய் இருக்கிறார்கள். உங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்களுக்கு ஏதாவது கர்த்தரோடு தொடர்பு இருக்குது, ஏதாவது தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறார்களே, அவர்களுக்கும் பரிதாபமான வாழ்க்கை. ஆகவே தேவனுடைய ராஜ்யத்திலே அவருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் எழும்புற எந்த மனுஷனையும் கர்த்தர் விடார். கர்த்தர் விசாரிக்கிற ஒரு நாள் உண்டு. அப்ப இந்த அப்சலோம் ஜனங்களுக்குள்ளே சொல்லுகிறார், எனக்கு அந்த ஊழியத்தை கொடுக்க சொல்லுங்க. 2-3 சிஸ்டருக்கு போன் பண்ணி சொல்லுவாங்க, பாஸ்டர்ட்ட போய் சொல்லி விடுங்கோ, எனக்கு ஒரு கொடுத்து விடுங்க சொல்லி, அல்லது அவர்கிட்ட சொல்லி விடுவாங்க, இவர்கிட்ட சொல்லி விடுவாங்க. பாஸ்டர் இப்பெல்லாம் என்ன வர கண்டு கொள்றதே கிடையாது. எப்படியாவது ஜனங்களை தூண்டி விட்டு பாஸ்டர்ட்ட போய் என்ன குறிச்சு ஏதாவது சொல்லி விடுங்கோ. அப்படியாய் செய்கிற காரியங்கள், மறைவில் இருந்து செய்கிற காரியங்கள், இவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவருடையவர்கள் அல்ல என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப முதலாவது காரியம், அப்சலோமுக்குள்ள நான் சொன்னேன், பதவி ஆசை அவனுக்குள்ள இருந்தது, ஆள வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது. சொந்த தகப்பனை தூக்கி எறிந்து விட்டு நான் அந்த சிங்காசனத்துல ஏற வேண்டும் என்று விரும்பினான். சாத்தானுக்குள்ள எப்படி இருந்ததோ அதே மாதிரி அப்சலோமுக்குள்ள இருக்கிறது. ஆதலால் இது ஒரு மகா பயங்கரமான ஒரு ஆவி, அப்சலோமின் ஸ்பிரிட். இந்த அப்சலோமின் ஆவிக்கு கீழே பதவி ஆசை ஆவி செயல்படுகிறது என்று சொன்னேன். இப்படி இந்த பதவி ஆசை உள்ளவர்கள் சபையிலே மிக ஆபத்தானவர்கள். இவர்கள் அப்சலோமின் ஆவியினால பிடிக்கப்பட்டவர். ஆகவே சபைகளை நடத்துகிறவர்களே, தகப்பன்மார்களே, ஆவிக்குரிய தகப்பன்மார்களே, நீங்கள் கவனியுங்கள். இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்கள் அப்சலோமினா ஆவியினால நடத்தப்படும். இவர்களை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். இந்த ஆவிகளை கட்டி செவியுங்கள். இப்படிப்பட்ட மக்கள் சபையில இருப்பார்களானால் அவர்களை குறித்து நீங்க தேவ சமூகத்திலே விசாரித்து இந்த ஆவி எந்த ஆவி என்பதை நீங்க கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியமாய் நாங்கள் கவனிப்போம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எவனாவது ஒருவன் அவனை வணங்க வரும்போது
அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். தாவீது ராஜாவிடம் இந்த 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது இந்த 15ஆம் அதிகாரம் முழுவதிலையும் அப்சலோமுடைய கதை கூடுதலா வருகிறது. ஆகவே இந்த அப்சலோம் ராஜாவிடம் போறதுக்கு நல்ல கவனிங்க. ஸ்பிரிட் ஆஃப் அமலேக், இந்த அமலேக்கியருடைய ஆவியை கவனித்து பாருங்கள். தலைமுறைக்கும் இந்த யுத்தம் அமலேக்குக்கு விரோதமாய் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. யெகோவா நிசி என்கிற பெயர் வைக்கப்பட்டது இந்த இடத்துல. ஏனென்றால் அமலேக்குடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்ததாம். இந்த அமலேக்கியரை குறித்து வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருந்த வழியிலே அமலேக்கு உங்களுக்கு எதிராய் வந்து வழி மறித்தார். நல்ல கவனிங்க, இந்த ஆவி வழி மறிக்கிற ஆவி. அமலேக்கியருடைய ஆவி வழி மறிக்கும். நீங்க போக வேண்டிய இலக்க, தரிசனத்தை, ஊழியத்தை, உங்களோட குடும்ப காரியங்கள் எதுவா இருந்தாலும் அந்த இலக்கை நீங்கள் அடைய முடியாதபடி இடையில வந்து கிராஸ் பண்ணி வழிமறித்து யுத்தம் செய்கிற ஆவி அமலேக்கியருடைய ஆவி. இந்த ஆவி இவனுக்குள்ள வந்து சேருகிறது. சிங்காசனத்துக்கு விரோதமான ஆவி. என்ன ஆவி? கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் எழும்பின ஆவி அப்சலோமுடைய ஆவி. தகப்பனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் சாத்தானுடைய ஆவி, லூசிபருடைய ஆவி தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் எழும்புகிறது. இங்கே பாத்தீங்கன்னா அமலேக்குடைய ஆவியும் வானத்துக்கு கீழே சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்த ஆவி, தேவ சிங்காசனத்தை எதிர்த்து நிற்கிற ஒரு ஆவி. அப்ப வழி மறிக்கிறார். ராஜாவாகிய தாவீதிடம் போக வருகிற மக்களை இடையிலே போய் வழியில நின்று அவங்கள வழி மறித்து அப்சலோம் கேட்கிறான். அவங்களுக்கு பேசும்போது கதைக்கும் போது அவங்க எவனாவது ஒருவன் அந்த மனுஷன் ராஜாவுடைய மகன் என்று நினைத்து வணக்கம் செலுத்துவார்கள், வணங்குவார்கள். கனத்தை கொடுக்கும் போது இவன் சிச்சி அப்படியெல்லாம் என்ன வணங்க வேண்டாம் நீங்க என்று ஓடி போய் அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்யும். ராஜா இவ்வளவு, ராஜாவுடைய மகன் பிரின்ஸ், இந்த இளவரசன் ஓடி வந்து இவ்வளவாய் தாழ்த்துகிறாரே, இவ்வளவாய் முத்தம் செய்கிறாரே. நாங்கெல்லாம் வல்லவா ராஜாவுக்கு முகங்குப்புற விழுந்து வணங்குற சந்ததி, இதோ ராஜாவுடைய குமாரனை எங்களை ஒரு சிநேகிதனை போல ஒரு கனத்துக்குரிய பாத்திரமா எங்களை நினைத்து அப்சலோம் செய்கிறாரே. நல்ல கவனிங்க, இந்த ஸ்பிரிட் முகஸ்துதி செய்கிற ஆவி. அடுத்தது தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலே மாயமான தாழ்மையிலே என்று வேதம் புதிய ஏற்பாட்டு சொல்லுகிறது போல இது ஒரு மாய்மாலத்தின் ஆவி, மாய்மாலம் செய்கிற ஆவி, மாயமான ஒரு தாழ்மையை உண்டாக்குற ஆவி அப்சலோமிடம் இருந்தது. மாயமாலமாயிருப்பான், முகஸ்துதி செய்வான். இப்ப சேச்சில் நீங்க ஒரு ஆளை கண்டோன்னு பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கிறீங்க, அப்படி இப்படியணும் சும்மா அவங்க விசாரிக்கிற விசாரிப்பை பார்த்து சில விசுவாசிகள் வாங்கி என்ன அக்கறை இந்த சிஸ்டர், என்ன பாசம் என்னல, ஐயோ ஐயோ என்று சொல்லி அந்த மாய்மாலத்தின் ஆவி இவங்களை பிடிச்சோடனே இவங்களும் அப்படியே நெளிவாங்க. இது ஒரு நெளிகிற ஆவி, ஒரு மாய்மாலத்தின் ஆவி. இது மாயமான தாழ்மையை காண்பிக்கும். முகஸ்துதி செய்வார்கள். ஆமென் ஆமென், நல்லா ஜெபம் பண்றீங்க, நல்லா துதிச்சீங்க, நல்லா பாடுறீங்க, அவ்வளவுதான். மாய்மாலத்தின் ஆவி ஒன்றும் விளங்குறது இல்லை, எல்லாத்துக்கும் சொல்லிக் கொண்டிருக்க. என்னன்னு திருப்பி கேட்டு பாருங்க, என்ன பிரசங்கம் பண்ண, அதுதான் என்ன ஒன்றும் தெரியாது. இது ஒரு நடிப்பின் வேஷம். இந்த ஆவிதான் அப்சலோமுக்குள்ள இருந்தது. இப்படிப்பட்ட குறிச்சு ஜாக்கிரதையா இருக்கு. எப்படி நீங்க பியூட்டிஃபுல், நீங்க உங்களோட உடுப்பு, உங்களோட சாரி நல்லா இருக்குது, உங்களோட உடுப்பு நல்லா இருக்கு, பிரமாதம், எங்க வாங்கினீங்க? இது சபையினுடைய விசாரணை பகுதியில நடக்கும். இந்த ஆவிகள் மாயமான தாழ்மையிலே தேவதூதர்களுக்கு ஆராதனை செய்கிறது என்று வேதம் சொல்லுகிறபடி இவர்களுக்குள்ள ஒரு மாய்மாலத்தின் ஆவி, மாயமான தாழ்மை. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், எப்படி சுகமா இருக்கிறீங்களா? சிஸ்டர் எப்படி இருக்கிறாங்க? பிள்ளைகள் எப்படி இருக்கிறது? நீங்க எப்படி? ஏதோ இருக்கிற. இப்படியே இது நடிச்சு நடிச்சு சபைய சின்ன பின்னமாக்கிறோம். ஆகவே இந்த வீணாயு இந்த முகஸ்துதி செய்து என்று சொல்ற இந்த ஆவிகளை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. ஸ்பிரிட் ஆஃப் அப்சலோம் இது ஒரு பொல்லாத ஆவி, சபையை சின்ன பின்னமாக்கும் ஒரு காலத்தில் அது. ஆகவே இந்த முகஸ்துதி, இந்த காரியங்களை செய்கிற ஆவி அப்சலோமுக்குள்ளே இருந்தது. அடுத்தது நாங்க வாசிப்போம்.
2 சாமுவேல் 13வது அதிகாரம் 32வது வசனம். அப்பொழுது தாவீதின் தமையனாகிய சிமியாவின் குமாரன் யோனதாப் வந்து, ராஜகுமாரரான வாலிபரை எல்லாம் கொண்டு போட்டார்கள் என்று என் ஆண்டவன் நினைக்க வேண்டாம். அம்னோன் மாத்திரம் செத்து போனான். அவன் தன் சகோதரி ஆகிய தாமாரை கற்பழித்த நாள் முதல் கொண்டு அது அப்சலோமின் நெஞ்சில் இருந்தது. 2 சாமுவேல் 13:22. அப்சலோம் அம்னோனோடே நன்மையாகலும் தீமையாகலும் பேசவில்லை. தன் சகோதரியாகிய தாமாரை அம்மோன் கற்பழித்த காரியத்தின் நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான். கவனிங்க, இந்த அப்சலோம் ஒரு வித்தியாசமான ஒரு மனுஷன். அப்சலோமுக்கு ஒரு தங்கை இருந்தாங்க, அவங்க பேர் தாமார். அப்சலோமுக்கு 2வது இன்னொரு அண்ணன் இருந்தார், அவனுடைய பேர் அம்னோன். இப்ப தாவீதனுடைய சகோதரனுடைய மகன், இதுல முதல் நீங்க வாசிச்சீங்க யோனதாப், சிமியாவின் மகன். இவன் ஒரு மகா தந்திரவாதி என்று வேதம் சொல்லுகிறது. என்ன ஆவியுத்திர தந்திரவாதி எல்லாம் சாத்தாண்ட கூட்டம். மகா தந்திரவாதியா இருந்தான் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறபடினால இவன் அம்னோனுக்கு சில ஐடியா கொடுக்கிறான். அதன்படி தாமாருக்கு விரோதமாய் அம்னோன் எழும்பி ஒரு தவறான காரியத்தை செய்து விட்டான். இதுதான் சம்பவம். இந்த காரியத்தின் நிமித்தம் தாவீது ராஜா கொதித்து கொண்டிருந்தாரா, இப்படி ஒரு காரியம் நடந்து விட்டதோ என்று சொல்லி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த காரியம் நடந்த போது அப்சலோம் என்ன செய்தானாம், தாவீதுடைய சகோதரனுடைய மகன் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. எப்பொழுது அம்னோன் தன்னுடைய சகோதரிக்கு விரோதமா ஒரு தீங்கி செய்தானோ அந்நாள் முதல் அப்சலோமின் நெஞ்சில் அது இருந்தது. எப்ப இருந்துச்சாம்? எப்ப இந்த சம்பவம் நடந்ததோ அந்த நாள் முதல் அவனுடைய இருதயத்தில் இதை வச்சிருந்தான். அதை கவனித்து பாருங்கள். அவனுக்குள்ள நெஞ்சில வச்சிருந்தா, மனசுக்குள்ள வச்சிருந்தான். ஆனா எத்தனை வருஷம் வச்சிருந்தான் தெரியுமா? 2 வருஷம் வச்சிருந்தான். 22ஆம் வசனம் சொல்லுது, அப்சலோம் அம்னோனோட நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை. என்னுடைய சகோதரிக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நடந்தது என்று தன் சகோதரனாகிய அம்னோனோட போய் அப்சலோம் எந்த வார்த்தையும் பேசவில்லை. ஞானமாய் செயல்படுகிறான். தன் அந்த காரியத்தில் அப்சலோம் அவனை பகைத்தான். இருதயத்துக்குள்ள கவனிச்சு பாருங்க, அப்சலோமுக்குள்ள தன் சகோதரனாகிய அம்னோனை குறித்த ஒரு பகை இருக்கிறது. அம்னோன் தன் சகோதரிக்கு செய்த தீய காரியத்தை குறிச்சு வெளியில சொல்லாத, நன்மையும் அவன் சொல்லல, தீமையும் சொல்லல. அப்பொழுது சபையில் இருக்கிறவங்க ஒரு தவறு நடக்கும்போது இப்படி பார்க்கும்போது ஒரு நன்மையும் சொல்லல, ஒரு தீமையும் பார்த்தா ஆவியின் கனி உள்ள ஒரு மனுஷன், பிறர் செய்த குற்றங்களை எல்லாம் மன்னித்து விட்டார் அப்படி என்ற மாதிரி தோன்றும். பாசாங்கு செய்கிற ஒரு ஆவி. நல்லா கவனிங்க. சில மனிதர்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த உலகத்தில் நீங்க வாழுகிறபடி அவங்களோட குடும்ப உறுப்பினர்களா இருக்கலாம், குடும்பத்துக்கு வெளியில இருக்கலாம், அல்லது உங்களுடைய சபையில் இருக்கிறவங்களா இருக்கலாம். சிலர் சில விஷயங்களை தங்களுக்கு பிடிக்காத காரியமா இருக்கலாம், பிடிச்ச காரியமா இருக்கலாம். பிடிக்காத காரியங்களை கவனிப்போம். ஒரு ஆளை குறிச்சு ஒரு ஆளுக்கு பிடிக்கல அவர் செய்த காரியங்கள், ஆனா வெளியில சொல்லாம உள்ளுக்கு அடக்கி 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 வைத்திருப்பார்கள். இவர்கள் அப்சலோமின் ஆவியினால பிடிக்கப்படுறது சரியான ஈஸி. 2 வருஷம் அடக்கி கொண்டே இருக்கும். உள்ளுக்கு குத்தளிச்சுக்கணும், நான் வெளியில காட்ட மாட்டேன். வெளியில பிரைஸ் நல்லா இருக்கிறீங்களா என்று சொல்லுவாங்க. உள்ளுக்கோ நாட்கள் வரும் வரை நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருப்பார்கள். அந்த வெளியில சில பேர் இருப்பாங்க, சொல்லுவாங்க என்னுடைய வாய் ஓப்பன் ஆல்வேஸ், எப்பவும் திறந்துதான் இருக்கும். அது அப்படியே கொட்டிக்கொண்டே இருக்கு. நல்லதையும் கொட்டும், கூடாதையும் கொட்டும். என்னத்தை கொட்டுறோம் என்றது தெரியாம அது கொட்டிக்கொண்டே இருக்கும். குப்பை கொட்டுற மாதிரி சில நேரங்கள்ல. இந்த அப்சலோமோ அவன் தகப்பனாகிய தாவீதுக்கு கொதிக்குது இந்த காரியம். அப்சலோமுக்கு இன்னும் கொதிச்சிருக்க வேணும். அந்த கொதிய வெளியில காட்டாம உள்ள அடக்கி அடக்கி வச்சு கொண்டு இருக்கிறான். பார்த்தா ஆவிக்குரிய பிரம்மாண்டமான பாத்திரமாய் வெளியில தெரிகிறது. உள்ளுக்கோ பள்ளி வாங்குற ஆவி இருக்கிறது, உள்ளே பகைக்கிற ஆவி அவனுக்குள்ள இருக்கிறது. உள்ளே நெஞ்சில வைத்துக் கொண்டிருந்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே, ஊழியர்களே, ஊழியக்காரிகளே, விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, அல்லது தேவனை அறியாத ஜனமே, யாராவது ஒருவர் உங்களோட குடும்பத்தினருக்கு செய்த தீங்கு நிமித்தம் உங்களுக்குள்ளே ஒரு காரியத்தை
வெளியில காட்டிக்கொள்ளாம நீங்க மறைத்து வைத்து கொண்டிருக்கிறீங்களா? கவனமாயிருங்கள், அது கசப்பாய் மாறும். சாத்தானதை பயன்படுத்தி உங்களுக்குள்ள பிரவேசிப்பார். அப்சலோமின் ஆவி இப்படித்தான் கூர்ந்து தன்னுடைய சொந்த தகப்பனுக்கு விரோதமாக எழும்பிட்டு, ஆகவே தேவ சமூகத்திலே அன்னாளை பார்த்து குறித்து நீங்க வாசிக்கிறீங்க 1 சாமுவேல் முதல் பகுதியிலே, அன்னாள் என் இருதயத்தில் இருந்தது எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்திலே நான் ஊற்றி விட்டேன் என்று சொன்னதை பார்க்கிறோம். எனக்குள்ள இருந்த பாரம், குழந்தை இல்லை என்ற பாரம், அவைகளை எல்லாம் என்னால தாங்கி தாங்கி உள்ள அடக்கி வச்சு ஆக்களுக்கு முன்ன நடிச்சு எல்லாம் பார்த்துட்டேன், வேதனைப்பட்டேன். இனி என்னால இயலாது. ஆகவே தேவனுடைய சமூகத்துக்குள் ஒரு நாள் பிரவேசித்தான். அவருடைய வாழ்க்கையில அதிகமான உபத்திரவம் அன்றைக்குத்தான் வந்தது. சேர்ச்சிலே அவளுக்கு பிரச்சனை ஆயிட்டான். நாளுக்கு சேர்ச்சில பிரச்சனை வந்தோன்னு தாங்க முடியல. எல்கானாவும் வேணாம், ஒரு அனாவும் வேணான்னு சொல்லிட்டு டைரக்டா ஆலயத்துக்குள்ளே போனாள். தன் இருதயத்திலே இருந்த எல்லா பாரத்தை ஊற்றி ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டாள். அதற்கு அப்புறம் வேதம் சொல்லு, அதற்கு பிற்பாடு அவள் துக்கமாய் இது சம்பந்தமான தாக்கத்துல கவலையில் அவள் இருந்தது இல்லையா? இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ளே நிறைய கவலைகள் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற அநேக மக்களுக்குள்ள நிறைய துக்கம் இருக்கிறது. பிறர் செய்த தீங்கு குறிச்சு ஒரு பகை, கசப்பு, கோபம், எரிச்சல், ஏதோ ஒரு காரியம் எங்களுக்குள்ள இருக்கிறது. இதை நாங்க எங்களுக்குள்ள வச்சிருக்க ஒரே ஒரு தீமை நடக்கும், சாத்தான் உள்ள வந்து பூந்துருவான். ஆனா இதை தேவ சமூகத்துக்கு போய் அந்த சமூகத்துல அதை ஊற்றுங்க. அதை பார்க்கறதுக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவருடைய பேர் ஏலி, உயர்ந்தவர் என்று அர்த்தம். அவர் பார்த்து சொல்லுவார், நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கிறீங்க. அதுதான் அவருடைய ஆவிக்குரிய வல்லமை. ஆனால் தேவன் உங்களை பார்க்கிறார். அநேகரை உலகத்தில் இருக்கிற மக்களை பார்க்கிறோம், தேவனை அறிந்த மக்களை, ஊழியர்களை, ஊழியக்காரர்களை பார்க்கிறோம். உள்ளே வச்சு கொந்தளிச்சு காட்டடைக்கு வந்துடும். ஆனா அது சதையான இருதயமா இருந்தா மட்டும்தான் வரும், இல்ல வரவே வராது கல்லான இருதயத்துக்குள்ள. ஆகவே உங்களோட வாழ்க்கையில வைத்து குலுங்கி கொண்டு இருக்காம, கொந்தளிச்சு கொண்டு இருக்காம தேவ சமூகத்துக்கு டைரக்டா போகும். ஒரு மனுஷன்கிட்ட சொல்லும் போது ஆறுதல் இருக்கும். யாரோட உங்களுக்கு பிரச்சனையோ அந்த ஆளோட நேர்ல கதைச்சு பேசும்போது இந்த பாரம் அப்படியே போயிடும். உங்களுக்குள்ள இருக்கிறது தவறான எண்ணமா இருக்கலாம், அல்லது அவர் செய்த காரியங்கள் பிழையானதாகவும் இருக்கலாம். சாத்தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்பர் 1 அவன் அப்படியாய் குழப்பி விட்டுருவான். ஆகவே கதைத்து பேசி அதை சரி செய்யலாம். ஒன்று அப்படி இல்லாவிட்டால் டைரக்ட் go to heaven, பரலோக தேவனிடம் போங்கள், பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற ராஜாவிடம் போங்கள். அவரிடம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அவ்வளவு கொந்தளிப்பை, கசப்பை, பகையை, கோபத்தை தேவனே நான் எடுத்து நீங்க என்ன செய்யணும், ஊத்த வேணும். வேதம் சொல்லுகிறது ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல, கர்த்தர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரனுக்காய் வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை நான் அவருக்கு பங்காய் கொடுப்பேன். இயேசுவுக்கு சிலுவையில் அக்கிரமம் செய்தவர்கள் எல்லாருக்காகவும் அவர் இப்படி ஜெபிப்பார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி 800 வருஷங்களுக்கு முதல் சொல்லியிருக்கிறார். சிலுவையில் அவரை ஆணி அடித்தவர்கள், காரி துப்பினவர்கள் முதல் சவுக்கினாலே அடித்தவர்கள், முள்முடி சூட்டினவர்கள், எல்லா குடும்ப காட்டி கொடுத்த யூதாஸ் எல்லாரையும் குறித்து அவர் வேண்டுதல் செய்தார். பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி தம்முடைய ஆத்மாவை மரணத்துல ஊற்றினார். அப்படியா உங்களோட உள்ளத்துல உங்களோட மேய்ப்பர்களுக்கு, மூப்பர்களுக்கு, ஜெப குழுக்களுக்கு, தங்களுக்கு கீழே இருக்கிற குறிச்சு ஒரு கசப்பு இருக்கும். பிள்ளைகள் அவங்க செய்கிற தவறுகளை பார்க்கும் போது கோபமாய் பொத்து வரும் உங்களுக்கு. இவைகளை அவர்களோடு நீங்க கத்தும் போது, பேசும்போது இடரல் தான் வரும். ஆனா தெய்வ சமூகத்துல அன்னால போல நீங்க போய் ஊற்றுவீர்களானால் அதன் அப்புறம் அதன் பிற்பாடு அந்நாள் துக்கமாயிருந்தது. அவளுக்குள்ள அந்த பார் இன்றைய நாள்ல நீங்க யார்கிட்ட ஊற்றுறீங்க? இன்னொரு சிஸ்டருக்கு போன் பண்ணி ஊற்றுறீங்க. உங்களுக்குள்ள இருந்த எல்லாவற்றையும் அந்த சிஸ்டருக்குள்ள நிரப்பி விடுவீங்க. அந்த சிஸ்டர் அதை வாங்கி கொண்டு அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கும், அந்த சிஸ்டருக்குள்ள ஊத்துவாங்க. இப்படியாய் அபிஷேகம், தாவீது சங்கீதம் 23 சொல்லுகிறது போல என்ன சொல்லுகிறது? கர்த்தர் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இது எப்படி என்றா, என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிந்த பிற்பாடு மற்றவர்களுடைய பாத்திரங்களையும் நான் நிரப்பி கொண்டு போறது. எலிசாவுடைய நாட்களிலே ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி, தீர்க்கதரிசி மரித்த பிற்பாடு கடன் பிரச்சனையினால் அவதிப்பட்ட போது எலிசா சொன்னார், வயல் வீட்டில் இருக்கிற அநேக பாத்திரங்களை வாங்கி உன் வீட்டுக்குள்ள
இருக்கிற இந்த எண்ணெயை எடுத்து ஊத்தும் போது அது நிரம்பி வரும். அதை மற்ற பாத்திரங்கள் எல்லாவற்றிலே நீ ஊற்றி கொண்டு வா, நிரம்பினவைகளை ஒரு பக்கத்திலே வை என்று சொன்னார். அதே மாதிரி இன்றைய நாள்ல இந்த சிஸ்டருக்குள்ள இருக்கிறது, இந்த பிரதருக்குள்ள இருக்கிறது, அந்த பாஸ்டர் இருக்கிறது, இந்த மூப்பர்கிட்ட இருக்கிறது, இந்த ஜெபக்குழுட்ட இருக்கிறது, எல்லாவற்றையும் அடுத்த பாத்திரம் ஒவ்வொன்றா நிரப்புறாங்க. இதனால சபையில அப்சலோமின் ஆவிக்கு எல்லாம் வாய்ப்பா இருக்கிறது. கசப்பு 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 பகை வெளியில சொல்லாம உள்ள வச்சு 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 இருக்கிற மனுஷனே இன்றைய நாள்ல மனம் திரும்பிரு. சாத்தா உன்னை பிடிக்க போறான் நினைக்காத, உன்னை பிடிச்சிட்ட விடுதலையாகும். கசப்பு, இன்னொரு ஆள் செய்த காரியத்தை குறித்து ஒரு எரிச்சல், பகை, பழி வாங்கணும் என்கிற ஒரு எண்ணம் சுலுமுக்குள்ள இருந்தது. அம்னோன் செய்தது சரி கிடையாது, 100% தவறு அம்னோன் செய்தது. ஆனால் அம்னோன் செய்ததுக்கு அம்னோனுக்குரிய தண்டனை வரும். ஆனால் அப்சலோமுக்கு வந்ததை பாருங்க. அம்னோன் செய்தது சகோதரிக்கு எதிரான ஒரு காரியம், அப்சலோம் செய்தது சொந்த தகப்பனுக்கு விரோதமான ஒரு கேவலம். தன் சொந்த தகப்பனுடைய மறுமனையாட்டிகளை கூட தீட்டுப்படுத்தினான். மகா கேவலமானவனாய் அப்சலோம் மாறினதுக்கு காரணம் 2 வருஷம் சொத்து சேர்த்த மாதிரி, பேங்க்ல பணத்தை போட்டு அக்கவுண்ட்ல சேர்க்கிற மாதிரி, பொருட்களை வாங்கி வாங்கி சேர்க்கிற மாதிரி அவன் அம்னோனை குறிச்ச காரியத்தை நெஞ்சிலே, என்னவா இந்த வசனம் சொல்லுகிறது, 32 சாமுவேல் 13:32 சொல்லுகிறது, அப்சலோமின் நெஞ்சில் இருந்தது, அப்சலோமின் ஹார்ட்ல இருந்தது, அப்சலோமுடைய இருதயத்தில் இருந்தது. ஆதலால் அப்சலோம் தகப்பனுக்கு விரோதமாய் எழும்பினா. இது அருமையான தேவனுடைய மனுஷனே, மனுஷியே, தேவனுடைய ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, பிறர் செய்த காரியங்கள் உனக்கு பிடிக்காம இருக்கலாம், அவங்க செய்த காரியங்கள் உண்மையாகவே தவறா இருக்கலாம். அதை நீ உன்னுடைய உள்ளத்திலே வைத்திருந்தால் அது என்ன ஆகிவிடும்? உன்னுடைய உள்ளம் அந்த கசப்பினால நிரப்பி அந்த மன்னியாம நிரப்ப. ஆனா நீ ஒரு வார்த்தை சொல்லுவாய், மறந்து விடாதே, எனக்குள்ள யாரை குறித்தும் எந்த கசப்பும் இல்லை, யாரை குறித்தும் கசப்பு இல்லப்பான்னு ஒரு பாட்டும் இருக்குது. நீ பாட்டு பாடலாம், உனக்குள்ள யாரை குறித்தும் கசப்பு இல்லைன்னு நீ சொல்லலாம். அல்லது நான் எல்லாரையும் மன்னிச்சுட்டேன்னு நீ சொல்லலாம். ஆனா நீ உண்மையா மன்னிக்கல, உண்மையா உன் இருதயத்தை விட்டு கசப்பு போகல, உண்மையா உன்னுடைய ஜெபங்கள் பரலோகத்துக்கு போகவே போறதில்லை, உன்னால ஜெபிக்க முடியாது. ஆனாலும் நீ ஜெபிப்பாய், சமாளிச்சு எனக்குள்ள விட்டேன் என்று சொல்லுவாய். நீ விடவே இல்லை, விட்டுட்டேன் என்று சொல்லுகிறவன் அவன் விட்டே இருப்பான். இல்ல, விடாதவன் தான் விட்டுட்டேன் என்று சொல்லுவான், விட்டவன் அதை சொல்லுவதே கிடையாது. ஆகவே உங்களோட வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். அப்சலோமின் ஆவி பக்கத்துல நிற்கிறது, நீங்க கவனமாயிருங்கள், உங்களுடைய நாட்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்சலோமினுடைய ஆவி சபைகளை பாழாக்குற ஆவி, இந்த ஆவி ஊழியர்களை விழுங்குகிற ஆவி. ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, விசுவாசியே, நீ எந்த குழுவில் வேண்டுமென்றாலும் இருக்கலாம். சபையிலே உதவுனுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு கசப்பு இருக்கிறது, அந்த கசப்பு உனக்கு வேண்டாம். அது உன் சகோதரனை குறிச்சதா இருக்கலாம், உன் தாயை குறிச்சிருக்கலாம், உன் தகப்பனை குறிச்சிருக்கலாம், உன் சகோதரியை குறிச்சிருக்கலாம், உன்னுடைய மாமாவை குறிச்சிருக்கலாம், மாமியை குறிச்சிருக்கலாம், மச்சானை குறிச்சிருக்கலாம், வேறு யாரை குறித்து சபையில் இருக்கிற இன்னொருவரை குறிச்சிருக்கலாம், யாரை குறித்து உனக்குள்ள இருக்கலாம். அந்த ஆள் யார் என்பது முக்கியம் இல்லை, உனக்குள்ள என்ன இருக்கிறது என்பது முக்கியம். இன்றைய நாளிலே கசப்பு, பகை, பழி வாங்குற எண்ணம், கொலை செய்ய தன் சகோதரனை பகைக்கிறோம், மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான் என்று 1 யோவான்ல வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஆவி அம்னோனை அப்சலோம் பகைத்தான். காயின் ஆபேலை பகைத்து தன் சகோதரனுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். இப்படித்தான் சபைக்குள்ள இருக்கிற இன்னொரு சகோதரனை, இன்னொரு சகோதரியை குறித்து உங்களுக்குள்ள ஒரு பகை, ஒரு கசப்பு, ஒரு கோபம், ஒரு எரிச்சல், இவைகளை வைத்துக்கொண்டு நீங்க செய்கிற ஆராதனை அருவருப்பான ஆராதனை, தேவன் கேட்பதில்லை. நீங்க என்ன வேணுமென்றாலும் கத்திட்டு போகலாம், நீங்க என்ன வேணுமென்றாலும் பாடிட்டு போகலாம், என்ன வேணுமென்றாலும் பிரசங்கம் பண்ணலாம், ஓ அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்லலாம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உங்களோட வீட்டு கூரைக்கு மேல உங்களுடைய சத்தம் போகாது. ஜெபம் தேவன் வெட்டிய கற்களினால சுவரை எழுப்பி உங்களுடைய ஜெபம் வர முடியாதபடி அடைப்பா. உங்களுடைய ஜெபம் பரத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதபடி மேகத்தினால தன்னை மூடி மறைத்துக் கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறது. அக்கிரம சிந்தையின் இருதயத்தில் கொண்டிருப்பேன், ஆனால் தேவன் எனக்கு செவி கொடார் என்று தாவீது சொல்லுகிறார். எதோட ஜெபிக்கிறீங்க? எந்த எண்ணத்தோட ஜெபிக்கிறீங்க? எந்த சிந்தையோட அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென் சொல்லுகிறீர்கள்? யோசித்து பாருங்கள். நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் சாத்தானுடைய ராஜ்யத்துக்குரிய கனிகளை கொடுப்பது என்ன? ஏதோ
ஒப்புரவாக்க முடியல உங்களால. பரலோகத்துக்கு போக முடியும். நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க போக முடியாது. தெய்வ ஆவியின் கனிகளோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நற்குணம், தயவு, நீடிய பொறுமை, நீடிய சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம் என்கிற பிரமாணத்தை சொல்லுகிறது. கலாத்தியர் 5:17-19 வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தின் கிரியைகள் யாவன் அவைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. 17 காரியம் சொல்லப்படுகிறது. கோபம் அதுக்குள்ள இருக்கிறது, கசப்பு, வைராக்கியம், பகை, விரோதம் அதுக்குள்ள அடங்குகிறது. நீங்க ஒருவேளை வேதத்தை போதிக்கிறவரா இருக்கலாம், அல்லது வேதத்தை கேட்கிறவரா இருக்கலாம், அல்லது துதி செய்கிறவரா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு ஜெபம் செய்கிறவரா நீங்க இருக்கலாம். சோ எதுவா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. உங்களுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்கிறது? அப்சலோமை பிடிக்க சாத்தான் கையாண்ட விதங்களில வெளியில சொல்லாம உள்ளுக்கு வச்சு கொண்டு இருக்கிற மனுஷனே, இன்றைய நாள் மனம் திரும்ப, எல்லாவிட்டா சாத்தான் உன்னை கொண்டு போய் விடுவான். ஆகவே இன்றைய நாளிலே கவனமாயிருங்கள். இந்த நாள் கர்த்தர் தந்திருக்கிற நாள். இந்த நாள் உங்களுடைய இருதயத்தை சோதித்து ஆராய்ந்து பாருங்கள். கசப்பையிலிருந்து வெளியில வாங்க. பிறருக்குரிய கோபம் எதுவும் இருந்தா அதை விடுங்க. கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவர், நியாயம் விசாரிப்பார். அந்நாளை போல ஊற்றி விடுங்க. இல்லாவிட்டால் தெய்வ சமூகத்துல நீங்க அதற்காக அந்த மனுஷனை பகைக்கிறதும், ஜெப கூட்டங்களை பகைக்கிறதும், ஆராதனைகளை பகைக்கிறதும், ஊழியங்களை செய்யாம இருக்கிறதும், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகாம இருக்கிறதும். சில பேர் சபைகள்ல வருவாங்க, அவங்க இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ண, நான் இன்று முதல் ஊழியம் செய்ய மாட்டேன், இப்படித்தான் இருப்பேன் என்று இருப்பீங்க. இந்த என்ன வாதம் என்றா, இந்த திமிர்வாதம் பிடிச்சவன் மாதிரி முகத்தை ஒரு பக்கம் வச்சு தொங்க கொண்டு கழுத்தை ஒரு பக்கம் முறிச்சு வச்சு கொண்டு இருக்க சபைக்கு வர்ற எல்லாரும் பார்ப்பாங்க, என்ன அப்சலோம் பிரதர் இன்னைக்கு இப்படி இருக்கிறார், சிஸ்டர் அப்சலோம், மிஸ்ஸஸ் அப்சலோம் இன்னைக்கு என்ன ஒரு மாதிரி இருக்கிறாங்க, மிஸ் அப்சலோம் இன்னைக்கு என்ன ஒரு மாதிரி இருக்கிறாங்க. எல்லாரையும் வேடிக்கை காட்டி பரிதாபத்தை காட்டு, நான் அப்படித்தான், நான் என்ன செய்ய, அவர் இப்படி செய்துட்ட, பாஸ்டர் இப்படி எனக்கு இப்பவும் இப்படித்தான் சொல்ற அப்படின்னு சொல்லி இது ஒரு மாதிரி இருக்கும். அப்சலோம் பெண்ணுக்குள்ளையும் போறோம, தனி ஆண்களுக்கு மாத்திரம் சொந்தம் இல்லை, ஆவிகளுக்கு ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, வாலிபர்கள் என்றும் இல்லை, பெரிய வயோதிபர்கள் என்றும் கிடையாது. எப்படியாவது பிடிச்சு பாதாளம் கொண்டு போறதுதான் இலக்கு. எல்லாம் ஆத்துமான்றது சாத்தானுக்கு மட்டும்தான் தெரிஞ்சது. ஆகவே சபையிலே தொங்க வச்சு கொண்டு இருக்கிறதும், ஒரு மூலையில குந்தி கொண்டு இருக்கிறதும், பட்டம் காட்டுறதும் யாருடைய ஆவி? இது அப்சலோமுடைய ஆவி. ஆகவே சில பேர் வெளியில சொல்லாம அப்படியே மறைச்சு வச்சு கொண்டிருப்பாங்க, ஒளிச்சு உள்ள வச்சு 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 முங்கி ஒரு நாள் அந்த காசெல்லாம் சேர்த்து ஒரு பெட்டிக்குள்ள பூட்டி வச்சுட்டு ஒரு நாள் திறக்கும் போதெல்லாம் அப்படியே கொட்டும். ஓ இவ்வளவா? அதே மாதிரி ஒரு நாள் உங்களுடைய ஹார்ட் ஓபன் பண்ணுவீங்க, அப்பொழுது கொட்டும், கசப்பு கசப்பா கொட்டும், பகையா கொட்டும். அந்நாளில் உங்களோட ஆத்மா ஒருவேளை போயிருந்தா முடிவு எவ்வளவு பரிதாபம். ஆகவே சிந்திங்க, இந்த நாள்ல சீர் செய்யுங்க. இந்த காரியங்களை வெளியிலே சொல்லாம அடக்கி வச்சோ அப்சலோமின் ஆவி உன்னை பிடித்து விடும். நீ சொன்னாலும் சரி, காரியத்தை அடக்கிறது மேன்மேண்டும் இருக்குத்தான் வசனம். அது எந்த காரியத்தை? இது எந்த காரியம்? கசப்பு அடக்கி வச்சு வளர்த்து பெரிய மரமாக்க சொல்லி கர்த்தர் சொன்னாரோ, பகையை மறைக்க சொன்னாரோ? ஆகவே பகைக்கிறவர்கள் பகைப்பார்கள். நீங்க கர்த்தர் கண்டு ஓடும்படி வந்தவர்கள், கர்த்தர் கண்டு அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்காய் நீங்க எடுத்த ஓட்டத்தை இன்னொரு மனுஷிய பார்த்து, இன்னொரு பிள்ளைய பார்த்து, இன்னொரு மனுஷனை பார்த்து நிறுத்துற மனுஷனே, மனுஷியே, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவனே கிடையாது. கர்த்தர் சொல்லுகிறார், லூக்கா 9ஆம் அதிகாரம் கடைசி பகுதி எவ்வளவு வாசித்து பாருங்கள். கலப்பை மேல் கை வைத்து விட்டு திரும்பி பார்க்கிறது எதை குறிக்கிறது? உலகத்தை பார்க்கிறது குறிக்கிறது. அவன் ஒருவன் ஆண்டவருடன் கேட்கிறான், தகப்பன் மரித்து போன அடக்கம் பண்ணிட்டு வரட்டா? டூ லேட் அப்பா, இப்ப போய் பிரசங்கம் பண்ண. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டது. ஊழியம் கொடுத்தது கர்த்தர், அபிஷேகம் பண்ணது கர்த்தர். ஒரு ஜெப ஊழியமா இருக்கலாம், ஒரு சின்ன ஊழியமா இருக்கலாம், ஏதாவது ஒரு ஊழியமா இருக்கலாம். எந்த ஊழியமானாலும் கர்த்தரால் நிறுத்தப்படும் வரைக்கும் நீ அதை நிறுத்தாதே. அதை நிறுத்தக்கூடாது. சாப்பிடுறத நிறுத்துறீங்களா? இன்னொரு ஆள்ல கோபம் பண்ண உடனே, இன்னொரு ஆள்ல கசப்பண்ட உடனே டீ குடிக்காம இருக்கிறீங்களா? சேச்சில மட்டும்தான் நீங்க அந்த அப்சலோமுடைய மாய்மால தாழ்மையை கொண்டு வருவீங்க. வீட்டுல நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா. யாருடைய கோபம், யாருடைய கசப்பு, யாருடைய பிரச்சனை வெளியில சொல்லாம ஒழிச்சு ஒழிச்சு வைத்திருக்கிறீங்களே, நீங்க எதையாவது அதுக்காக இது செய்வீங்க இல்லையே. ஏன் இப்படி வாழணும்? நீங்க தேவனுடைய பிள்ளையாய் மாறுங்க, தேவனுடைய ஊழியக்காரனாய், ஊழியக்காரியாய், விசுவாசியாய் மாறுங்கள். உள்ளே ஒளித்து வைக்க வேண்டாம். ஆகானை கவனித்து பாருங்கள். அங்கே கொள்ளையிலே சில பொருட்களை
திருடி கொண்டு தங்க பாலத்தை சால்வையை கொண்டு வந்து அந்த கிரவுண்டுக்குள்ள கிணறுக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டார். தோண்டி மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சுட்டார். அப்படி புதைக்காத, அது இஸ்ரவேல் தேசத்துல இருந்த அந்த யோசுவாவோட தலைமையில இருந்த அந்த யுத்த கூட்டம் அவ்வளவு பேருக்கும் தோல்வியை ஏற்படுத்திட்டு, அவ்வளவு பேருக்கும் வெக்கத்தை ஏற்படுத்தி சொத்திற்கு முன்பாய் முறிந்தார்கள். யோசுவா போய் ஜெபிக்க தெரியல போல இருக்குது, அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து படுத்துட்டார். இப்படியாவது ஒரு இளைப்பாறுதல் வரட்டும். ஆண்டவர் கேட்கிறார், யோசுவா என்ன படுத்திருக்கிற, எலும்பு இப்படி இப்படி எல்லாம் செய், பிடிச்சிடலாம் ஆளு சொல்றாரு ஆண்டவர். ஆண்டவர் இப்படி எல்லாம் நிறுத்தி சொல்லாம ஒரேடியா இந்நாள் தான் ஆகான் கொண்டு வாண்டி சொல்ல இல்லை. ஏன் அப்படி செய்கிறார்? நேரடியா தாக்காதபடி ஒவ்வொரு கோத்தரமாய். அதுக்கு நிறைய காரியம் இருக்குது, அதை இன்னொரு காலத்துல பார்ப்போம். இப்ப நீங்க கவனிங்க, உங்களுக்குள்ள அந்த ஒளித்து வைத்திருக்கிற கசப்பு, அந்த ஒளித்து வச்சிருக்கிற பகை, அந்த சகோதரனை குறிச்சு இருக்கிற அம்னோனை குறிச்சு நெஞ்சுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்த அப்சலோமுடைய காரியம் போல வைத்திருக்கிற சகோதரியே, சகோதரனே, வாலிப பிள்ளையே, வாலிப மகனே, வயோதிபர்களே, யாரா இருந்தாலும் இன்றைய நாள்ல அதை எடுத்து வெளியே போடுங்க. அது வேண்டாம், உங்களுக்கு வேண்டாம், இது வேண்டாம். இது சாத்தானுக்கு சொந்தமானது. அவன் ஆரம்பத்துல கசப்ப வச்சான், பகைச்சான். நாளடைவுல 2 வருஷம் ஆயிட்டு, அந்த 2 வருஷத்துல இவன் தகப்பனுக்கு விரோதமாய் எழும்புகிற ஒரு பொல்லாத மனுஷனாய் அப்சலோம் மாறினது போல நீ மாறக்கூடாது என்று கர்த்தராகிய ஆண்டவருடைய நாள்ல உன்னை எச்சரிக்கிறார். இது உனக்கு எச்சரிப்பின் சத்தம். சாத்தான் யோசுவாவுக்கு வலது பக்கத்துல லூசிபரும் இடது பக்கத்துல மிகாவேலும் இருந்த நாள்ல கவனித்துக் கொள்ளுங்கள். சாத்தானுக்கு ஒரு உரிமை இருந்தது. அந்த உடுப்புல அவன் யோசுவாவுடைய வஸ்திரத்துல அழுக்கு இருந்தது, அதுல அவனுக்கு ஒரு அதிகாரம் இருந்தது. சாத்தானுக்கு அதே போல உனக்குள்ள இருக்கிற கசப்பு மேல, உனக்குள்ள இருக்கிற அவர்களை பிடிக்காத தன்மை மேல, அவங்க செய்த தவறு நிமித்தம், உனக்குள்ள இருக்கிற அந்த பாதிப்பின் நிமித்தம் சாத்தானுக்கு ஒரு உரிமை உன் மேல இருக்கிறது. நீ விட்டு கொடுக்கல அந்த அழுக்கு வஸ்திரத்தை தூக்கி கர்த்தர் கலட்டி யோசுவா விட்டு தூக்கி சாத்தானுக்கு பிரசண்டா கொடுத்தார். கொண்டு போய் சதா காலங்களையும் வச்சுக்கோ அப்படின்ட்டு யோசுவாவுக்கு சிறந்த வஸ்திரங்களை தரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உனக்குள்ள இருக்கிற கசப்புகளை, கோபங்களை, எரிச்சலை, பகைகளை, பகிரங்களை நாள்ல எடுப்பையானால், அதை சாத்தானுடைய கையில கொடுத்து விடுவாயானால், கர்த்தருக்கு சிறந்த வஸ்திரத்தை கொடுத்து உன் ஊழியத்தை, உன் குடும்பத்தை, உன் வாழ்க்கையை, உன்னுடைய எல்லா பகுதிகளையும் ஆசீர்வதித்து சொல்லிக்க பண்ணுகிற கர்த்தர். இல்லாவிட்டால் நீ எதிலையும் ஜெயிக்க மாட்டாய். எல்லாவற்றிலும் உனக்கு ஜெயிக்கிறது போல, ஆசீர்வாதம் போல இருக்கும். நீ நித்திய ஜீவனை இழந்து பரலோகத்தை இழந்து விடுவோம். ஆனா சாத்தா உனக்கு ஒரு சமாதானம் இப்ப சொல்லுவான். அது கசப்பு இல்லையே, அது கோபம் இல்லையே, நான் விட்டுட்டேன். நீ விட்டுட்டேன்னு சொல்லும் வரைக்கும் நீ விடவே இல்லை என்பதுதான் உண்மையான சத்தியம். ஆகவே இன்றைய நாள்ல இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு அறிக்கை செய்து உன்னை சரிப்படுத்தி, சகோதரியே, சகோதரனே, பிள்ளையே, கர்த்தருடைய நாள் சமயமா இருக்கிறது. அவரை நீ சந்திக்க வேண்டும், உன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த வேதத்துல லூக்கா சுவிசேஷத்துல நாங்க வாசிக்கிறோம், யோவான் சானுடைய அப்பா சகரியா ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின பிற்பாடு அவன் தன் வீட்டுக்கு போனான். நீ நித்திய வீட்டுக்கு போக வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்கு. நீ இந்த கசப்போடும் எரிச்சலோடும் பகையோடும் பாட்டு பாடாதே, எதையும் செய்யாதே. உனக்கு என்ன வல்லமை தாளந்து இருந்தால் நீ போட்டு குஸ்திகரணம் அடிக்காதே. நீ பரலோகத்தை இழப்பாய், மறந்து விடாதே. இந்த நாள் ஒரு நாள் உனக்கு உன் கசப்புகளை சீர் செய்வாயாக. சரி செய்து பகைகளை விட்டு கர்த்தருக்காய் வா. இல்லாவிட்டால் அந்த சகோதரனோட சகோதரியோட ஒப்புரவாக முடியவில்லையானா தேவ சமூகத்துக்குள்ளே போ உன் இருதயத்தை அன்னால போல ஊற்றி போட்டு வா. அதுக்கு பிறகு அவர்களோட சரி செய்து கொள்ளலாம். அடுத்ததாய் நாங்கள் இன்னொரு வசனம் வாசிப்போம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். அப்சலோமுடைய 4வது பகுதியை கவனிங்கள். தாவீது ராஜாவிடம் வந்து போறாங்கல்ல, அந்த அரசாங்கத்துல, அதாவது ஒரு சபையில ஒரு தகப்பன் இருக்கிறாரு. அந்த தகப்பனுடைய ராஜ்யத்துல அநேக மக்கள் இருக்கிறார்கள். அதுல 50 பிடிச்சிட்டான் அப்சலோம். எத்தனை பேரை பிடிச்சிட்டானா? இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் என்னதை வாங்கிட்டார்? இப்ப ரதம் வாங்கிட்டார். அப்பாட சொத்துல ரதம் எடுத்துட்டார், குதிரை வாங்கிட்டார். தனக்கு முன் ஓடும் 50 bodyguards. அப்சலோம் வர்றாருண்டா அவருடைய காருக்கு முன்னால ஒரு கொஞ்சம் மோட்டார் பைக் போகும், அது மாதிரி ஒரு 50 பேரை பிடிச்சிட்டார். இந்த 50 சேவர்கள் எங்க இருந்து சம்பாதித்திருப்பார்?
எப்படி சம்பாதித்திருப்பார்? இந்த சேவகர்கள் யாருடையது? அப்பாட சேவகர்கள். அப்பாட சபையில இருக்கிறவர்களை மகன் என்ன செய்கிறான் எடுத்து. ஏன் அப்பா மகனை கண்டு கொள்ளல? இதெல்லாம் பிள்ளை. நீ என்னுடைய இராணுவத்தில் இருக்கிற ஆக்களை, உனக்கு பிடிக்காட்ட ஆக்களது என்னது என்னட்ட கேட்காம அப்பாக்கு. ஏனண்டா அப்பாக்கு இவன் ஒரு பிரியமானவனா இருக்கிறான். அப்பா வளர்த்த ஒரு மகன். அப்பா ஒருபோதும் அவன்ல சந்தேகப்படுவது கிடையாது. தவறான அபிப்பிராயம் தகப்பன் வைத்திருக்க மாட்டார். இவனுடைய இருதயமோ சாத்தானுடைய ஆவிகளினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறதை தகப்பன் அறியவில்லை. ஆதலால அவனை விசாரிக்கவில்லை. அப்பாட இராணுவத்தில் ஒரு 50 பிடிச்சிட்டான். ஒரு சபையில நீங்க இருப்பீங்க, ஒருவேளை உங்களோட சபையில மொத்தமா 50 பேர் தான் இருக்கலாம், தேவனுடைய வீரர்கள், தேவ சேனை. அதுல ஒரு 5 பேர் உங்க பக்கம் எடுத்துருவாங்க. சில பேர் இருக்கிறாங்க, சில ஜெபக்குழுக்கள் இருக்கும், சும்மா அப்சலோமின் ஆவியினால சுழலும் சில பட்டணங்கள்ல. எப்படி என்று சொன்னா, அந்த ஜெபக்குழுவுல அந்த ஜெபத்தலைவிய இன்னொரு ஆளுக்கு பிடிக்காம இருக்கு, அந்த குழுவுல இருக்கிற ஒரு ஆளு. இந்த ஜெபத்தலைவியோட 4 பேர் இருப்பாங்க. அந்த பிடிக்காத அப்சலோமின் ஆவியினால பிடிக்கப்பட்ட ஆள் என்ன செய்யும்டா, அதுக்கு 2-3 வச்சு இவர் நடத்துற ஜெபம் சரியில்லைன்னு. நான் என்ன சிஸ்டர் பிரதர், நீங்களும் சரியா சொல்லிடும். ஆவியானவர் ஒரே நேரத்துல பாருங்க பேசுறார். அப்சலோமின் ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஒரே நேரத்துல பேசு. அப்பொழுது இந்த ஜெபக்குழுக்கிற 2 பேர் இஞ்சால சேர்ந்துருவாங்க. அப்ப இவங்க சொல்லுவாங்க, நான் உங்களோட ஜெப கூட்டத்துக்கு என்னால அது சரி வராது, அவங்க பிள்ளையா ஜெபிக்கிறாங்க சரியில்லை என்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். அடியில கசப்பு, அடியில ஒரு எரிச்சல், அடியில ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ளே அப்சலோமுடைய ஸ்பிரிட் தாக்குதாங்க. அப்பொழுது இன்னொரு ஆளுக்கு சொல்லி, நீங்களும் நாளைக்கு போக கூடாது, நீங்களும் போகவேனா நானும் போகவேனா, நடத்தி பார்க்கணும், கடைசியில் என்ன கிட்ட தானே வரணும் காலடியில். என்ன அப்சலோமினுடைய ஆவியினுடைய பிரதிபலிப்பே இவங்கதான். இப்படித்தான் சாத்தான் ஜெபக்குழுக்களை அழிக்கிறான். இப்படித்தான் பிசாசு ஆராதனைகளை அழிக்கிறான். சபைகளை உடைத்து இவங்க இன்னொரு ஜெபக்குழு உருவாக்கிறார். இந்த ஜெபக்குழு இயேசு விடுவிக்கிறார் ஜெபக்குழுவா இருக்கும். திரும்ப இதுல இருந்து உடைச்ச ஜெபக்குழு இயேசு யோசிக்கிறார் ஜெபக்குழுவா மாறிடும். அப்சலோமின் ஜெபக்குழு, அங்கே பரிசுத்த ஆவியானவர் ஜெபக்குழு. இப்படி ஒரு சபைக்குள்ளே 10 குழு இயங்க ஆரம்பிச்சிடும். ஒரு குடும்பத்துக்குள்ளே அப்பா சொல்லுவார் ஜெபிப்பம் வாங்க, அப்சலோம் சொல்லுவார் நீங்க ஜெபிங்க, நான் தனியா ஜெபிக்கிறேன். இப்படிப்பட்ட அப்சலோம் ஆவிகள் எங்கும் பிரிவினையும் பிளவுகளும் கசப்புகளை எரிச்சல்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. சில பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்துக்கு அவங்க விட்டு கொடுக்க இந்த ஆவிகள் அவர்களை தாக்குகிறது. ஆகவே சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களை சிலர் தங்களோட பக்கம் சேர்த்துக்கணும். சில நேரம் அவங்க டிரான்ஸ்போர்ட் செய்வாங்க. அதனால அவங்களை ஏற்றி கொண்டு போறவங்களுக்கு ஏதாவது வஞ்சகங்களை சொல்லி அப்படியே சேர்த்துக் கொள்ளுவாங்க. ஒரு முறை நான் கேள்விப்பட்டேன், ஒரு சபையில அவங்க நம்பி ஒரு சகோதரனிடம் கொடுத்தார்கள், இன்னும் நேரம் நீங்க ஏற்றி கொண்டு வந்து ஆராதனை கொண்டு வந்து இறக்க வேணும், ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு அவங்கள கொண்டு போய் வீட்டுல விடும். அந்த சகோதரன் அப்படியா ஏற்றி நல்லா பிரயாசப்பட்டு வாகனத்துல அவ்வளவாய் சுமந்து போனார். ஒரு நாள் அந்த சகோதரனுக்குள்ள அப்சலோமுடைய ஆவி பூந்து இருக்க வேண்டும் என்று நாம் விசுவாசிக்கிறேன், நீங்க அவிசுவாசிச்சாத அந்த ஆவி பூந்து ஏத்தி போன அவ்வளவு பேரையும் கூட்டிக் கொண்டு போய் ஒரு பட்டணத்துல சபை தொடங்கி விட்டார். அப்சலோமின் ஆவி இந்த சபைக்கு போய் கர்த்தர் பேசினார் என்று சொல்றாப்பா. நீ என்ன ஆவி என்றதை கண்டுபிடி. முதல் பரிசுத்த ஆவியானவர் உன்னை நடத்தினா, இவன் தன்னை வளர்த்த தகப்பனுக்கு விரோதமாய் எழும்பி இவனை நம்பி கொடுத்த பொறுப்புல இருந்து அவ்வளவு பேரையும் திருடி கொண்டு போய் ஒரு திருட்டு சபை தொடங்கி இருக்கிறான். இந்த திருடண்ட சபைக்கு போய் உனக்கு விடுதலை என்று சொல்லுகிறேன். சாத்தான் என்னன்னு உன்னை விடுதலை ஆக்கினான். இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்து கொண்டு சபைக்கு பேர் வச்சு கொண்டு இந்த சபையை கட்டி எழுப்புறதுக்கு 4 பக்கம் உதவி செய்ய 4 பேர் போவார்கள். இப்படிப்பட்ட ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் இல்லை. கடைசி காலத்திலே இந்த அப்சலோமுடைய ஆவி இவைகளை செய்யும். நீ மனம் திரும்போ, இல்லாவிட்டால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை நீ சந்திப்பாய். இது தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் நீ செய்கிற துரோகம், மறந்து விடாதே. நீயா ஒரு சபையில இருந்து கொண்டு நீயா வெளிக்கிட்டு போற காரியங்கள் வேற, போய் இன்னொரு சபையில இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது, அது வேற பகுதி. நீ இருக்கிற சபையில 4 பேரை கூட்டிக் கொண்டு அந்த தகப்பனுக்கு விரோதமாய் நீ ஒரு சபையை போடுகிறாய் பார், அது தவறு, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அந்த தகப்பன் பெத்த பிள்ளைய நீ உண்ட பிள்ளைய எப்படி பெற முடியும்? கேள்வி கேட்டார்லே இயேசுவிடம், வயசான பிற்பாடு திரும்ப எப்படி மறுபடியும் பிறக்க சொல்றீங்க, தாயின் வயிற்றில் திரும்ப எப்படி? அதே மாதிரியான ஒரு உபதேசத்தின் சொந்தக்காரனாய் இருக்கிறாய் நீ.
மறுபடியும் பிறக்கலாமோ, அம்மா வயிற்றுக்குள்ள திரும்பி போகலாமோ, 2ஆம் தரம் என்று கேட்கிற ஒரு ஊழியத்தை நீ செய்கிறாய். உன்னை எல்லாம் ஊழியக்காரனாக்கி உன்னை எல்லாம் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறாங்க பார். அவர்கள் எல்லாம் உன்னை குறித்த கணக்கு ஒப்புவிப்பார்கள். ஒரு காலம், நியாய தீர்ப்பின் காலம். இது கடைசி காலம். உலகம் எங்கும் சாத்தான் இப்படியாய் செய்கிறார். சில வீடுகள்ல போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஒரு ஜெப கூட்டத்தை நடத்துங்கன்னு சொல்லி தகப்பன் தன் மகனை போல வளர்த்த அடுத்த ஊழியக்காரன் அனுப்புவார். கொஞ்ச நாள் போன அந்த வீடே தேவனுடைய வீடு என்று சொல்லி ஒரு சபையை தொடங்கி தகப்பனுக்கு எதிராக ஒரு வலியும். அப்பொழுது அந்த சபையை நடத்தின அந்த மனுஷனை உருவாக்கின தகப்பன் நாகிய அந்த ஊழியக்காரன் தெய்வ சமூகத்துல போய் முழங்கால நின்றே, ஆண்டவரே, இந்த மகனை நான் இப்படியெல்லாம் நம்பி வளர்த்தேனே, இந்த மகன் எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்து விட்டானே என்று சொல்லி கண்ணீர் விடும்போது அது உனக்கு ஒரு காலமும் ஆசீர்வாதமா இருக்காது. அது காயினுடைய நீ நன்மை செய்யாதிருந்தால் வாசப்படியில் பாவம் படுத்திருக்கும் என்றது போல அது உனக்கு பாவமாகவும் சாபமாகவும் உனக்கு மாத்திரமல்ல உன் சந்ததிக்கும் அது என்றென்றைக்கும் இருக்கும். மறந்து விடாதே. உன்னுடைய தகப்பன் கண்ணீர் விடுவானால் அது பிள்ளைக்கு ஆசீர்வாதம் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, உன் தாயை தகப்பனை கனம் பண்ணுவாயா. உன்னை பெற்ற மாம்சத்தின்படி பெற்ற தாயை தகப்பனுக்கு மாத்திரம் சொன்னதாய் நினைக்காதே. உன்னை ஆவிக்குள்ளே ஆவிக்குரிய வாழ்க்கையில சுவிசேஷத்தினால ஞானஸ்தானத்தினால போதனையினால உன்னை பெற்று எடுத்தவர்களை அது குறிக்கும். அவர்களை நீ கனம் பண்ண மறந்து விடாதே. அவர்கள் உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார். பூமிக்குரிய தகப்பன் எப்படியெல்லாம் உனக்கு செய்கிறார்களோ அதிலும் மேலான மேன்மையான காரியங்களை இந்த ஆவிக்குரிய தகப்பன் உனக்கு செய்கிறார். அவருக்கு துரோகம் செய்யாதே. அது உனக்கு நிலைக்காது. இப்பொழுது நிலைக்கிறது போல உனக்கு இருக்கும். இப்பொழுது நீ செய்கிறது சரி போல இருக்கும். உன்னுடைய ஊழியம், உன்னுடைய சபை வளருவது போல ஒரு மாயம் உனக்கு தோன்றலாம். ஒரு நாள் வரும், கர்த்தர் அப்சலோமை நியாயம் தீர்த்தது போல் உன்னை தீர்ப்பான். அடுத்தது கவனிங்க, அப்சலோம் அவனை குறித்து வேதம் சொல்லு. 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 25, 26 சொல்லப்படுகிற வசனத்தை கவனிங்கள். அவன் அழகுள்ளவன் என்று சொல்லப்படுகிறது. அவர் தலைமுடி வளர்த்து அது 1 வருஷத்துக்கு ஒருக்க அவரால் தாங்க முடியாம வெட்டி எறிவாராம். அது இவ்வளவு பாரமா இருக்குமா. அப்படி தலைமயிரில் ஒரு பெரிய ஸ்டைல் மன்னன் அவர் அப்சலோம். அடுத்தது அவனுடைய உச்ச தலையில உள்ளங்கால் வரைக்கும் ஒரு குறைவும் இல்லாத பூரண அழகுள்ள ஒரு மனுஷன். அழகுல ஒரு பெருமை. அப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் அவன் இருந்தான். மேட்டிமை நாவி, பெருமை நாவி அவனை அழக குறித்த ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையை அழித்தது. அடுத்ததான் வாசிப்போம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்தில் நின்று கொண்டு எவனாகலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்தரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்துக்காக போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன் உமது அடியான், இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று கடத்த இன்ன ஊரான் என்றான். 3ஆம் வசனம். அப்போது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமா இருக்கிறது. ஆனாலும் ராஜாவினிடத்தில் உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். 6. இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்துக்காக வரும் இஸ்ரவேலருக்கு எல்லாருக்கும் செய்து இஸ்ரவேல் மனிதனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். ராஜா அவங்க அப்பா, இந்த அப்பா கிட்ட வழக்கு விஷயம், குடும்ப பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், பலவிதமான சூழ்நிலைகளில் பாதிக்கப்பட்ட மக்கள் ராஜாவிடம் வருவார்கள் நியாயம் கேட்டு. வர்ற வழியில இந்த அமலேக்கினுடைய ஆவி மாதிரி இடையில போய் வழி மறிச்சிடுவான். அப்சலோம் வழி மறித்து, பாஸ்டர்கிட்ட போய் கதைக்காதீங்க, அவர் கத்துவார், அவர்கிட்ட சொல்லிடாதீங்க, அவர் அந்த பக்கம் தான், உங்க பக்கம் இல்லை என்று சொல்லி அவன் சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து, சொந்த மகன் சொந்த தகப்பனுக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தையை கவனிங்க. மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருப்பானா, ஜெபிக்க இல்லை, சேச்சிக்கு இல்லை, போற வழியில இடையில வந்து போன் பண்ணுவான். பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்துல நிற்பான். ஓரத்துல வந்து நின்று கொண்டு எவனாயிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்தரம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரா, உங்களோட பயோடேட்டா டீட்டெயில்ஸ் சொல்லுங்க கேட்டு எடுத்துட்டு, அவன் உமது
அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்றுக்கடுத்து இன்ன ஊரான் என்று அந்த விளக்கத்தை சொல்லிடுவான். 2வது 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மை நியாயமா இருக்கு. இவர் தான் ஜட்ஜ். வேற என்ன செஞ்சிட்டார்? அவன் வருகிறான், அவன் தன்னுடைய வழக்கை ராஜாவிடம் சொல்ல வேணும். ராஜா 2 பகுதியை கூப்பிட்டு விசாரித்து நியாயம் சொல்ல வேணும். இவன் ஒரு பக்கத்து கதையை கேட்டு சொல்லுவான், உண்ட பக்கம் தான் நீதி நியாயமும் இருக்கிறது, ஆனா நான் என்ன செய்யறது, நியாயமும் இருக்கிறது. ராஜாவினிடத்தில் உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லையே. ராஜாவிடம் போகிறான், சபைக்கு பாஸ்டரிடம் வந்து ஒரு காரியத்தை பிரச்சனையை கதைக்கிறதுக்கு அவன் திட்டமிட்டு இருக்கிறான். இன்றைக்கு வர்ற வழியில இவன் வந்து அப்சலோம் இடையில நின்று, உண்ட காரியம் உண்ட பக்கம் தான் நீதி நியாயமும் இருக்குது, ராஜா என்ன செய்வாரு, அந்த பக்கம் தான் தீர்ப்பார், ஆனா உண்ட பக்கம் தான் நியாயம் உண்டு, ஆனா அதை விசாரிக்க ராஜாட்ட ஆள் இல்ல, பாஸ்டர்ட்ட போகாத என்று சொல்லுவேன். இடையில பாஸ்டரை குறிச்சு குறை சொல்லுவான். இந்த ஆவி, நீங்க சபையில இருக்கிறீங்க, உங்களுடைய சபையில உங்களுடைய சொந்த மேய்ப்பனை, அந்த சொந்த தகப்பனை குறித்து குற்றம் சொல்லுகிற மனுஷி அப்சலோமின் ஆவியுடையவர்கள். அந்த நீங்க ஒரு ஊழியக்காரன் தான், உங்களுக்கு மேல இன்னொரு ஊழியக்காரன் இருப்பான், அந்த ஊழியக்காரன் இந்த ஊழியக்காரனுக்கு தகப்பனா இருப்பாரு. நீ மேல இருக்கிற அந்த ஊழியக்காரனுக்கு குற்றம் சொல்றா பாரு, உனக்குள்ளேயும் அப்சலோமின் ஆவிதான். உன்னை குறித்து மற்றவன் குற்றம் சொன்னா பத்து கொண்டு வருகிறது, தாங்க முடியாம வருகிறது, கத்துக்கிறாய், பேசுகிறாய், அவங்களோட பிரச்சனை படுகிறாய். உனக்கு மேல இருக்கிறவன்னு சொல்லும் போதும் இதே சிச்சுவேஷன், எல்லாம் ஒரே கூட்டமாய் போய் அப்சலோமின் ஆவியாய் மாறிவிடும் சபை. ஆகவே அப்சலோமின் ஆவி சபையை பாழடிக்கிற ஆவி, பிரிவினையை கொண்டு வருகிற ஆவி, தகப்பனுக்கு விரோதமாய் பிள்ளைகளை எழுப்பி விட்டு வேடிக்கை பார்க்கிற ஒரு ஆவிதான் இந்த ஆவி. ஆகவே இந்த இடத்துல கவனிங்க, பாஸ்டரிடம் போக வேண்டியவர்களை வழிமறித்து பாஸ்டர் கூடாதவர் என்று சொல்லி, பாஸ்டரை விட தனக்கு அதிக தகுதி உண்டென்றும், பாஸ்டரை விட நான் நல்லா துதி செய்வேன் என்றும், நான் பாஸ்டரை விட நல்லா பாடுவேன் என்றும், பாஸ்டரை விட நான் நல்லா போதிப்பேன் விடுறாரு இல்லையே, என்ன செய்யறது? இப்படி எல்லாம் சொல்லி 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 கொண்டு இருப்பான். இவனை குறிச்சு கவனமா இருங்க. அப்சலோம் இவன் தான். 100க்கு 100% நீங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க, இவர் தான் அப்சலோம். உன்னுடைய தகப்பனா கூட இந்த பேர் இருக்கலாம், உன்னுடைய மாமிசத்தில் உன்னுடைய அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், மச்சனா இருக்கலாம், யாராவதும் இருக்கலாம். அப்சலோம் சேர்ந்து கொள்ளாதே அவனோட. இவன் முளைச்சி மூண்டல விடல எல்லாம் அறிஞ்சிருக்கிறானோ, இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, இவனுக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரி சொல்லுகிறான், நீ அதை நம்புகிறாய். உன்னை பெற்றெடுத்த தகப்பனையும் பெற்றெடுத்த தாயை நீ மறவாதே என்றது போல, உன்னை வளர்த்து ஆளாக்கின ஊழியர்களை நீ தூசித்து அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி அவர்களுடைய சபையில இருந்து கொஞ்சம் பேரை கொண்டு போய் நீ ஒரு சபை கட்டுனா பாரு, இன்றைக்கு உண்ட நிலைமை ஒரு கஜிச்சு பாரு. நீ யார் தெரியுமல்ல உனக்கு? இப்ப நீ என்ன ஆயிட்டாய்? உன் முடிவு என்ன? உன் ஊழியம் என்ன ஆயிடுச்சு? உன்னுடைய எதிர்காலம் என்ன ஆயிடுச்சு? உன் பிள்ளைய கூட உன்னால வளர்க்க முடியாம இருக்குது பார். சத்தியத்துக்குள்ள நீ கூட்டம் நடத்துகிறாய், பிள்ளை பார்ல தண்ணி அடிக்க, உனக்குள்ள அப்சலோமின் ஆவி